நம்மோடு கூட வாழ்கிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? மனதில் நோய் அகன்றது, உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது, அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. மனதில் நோய் அகன்றது, உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது, அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. நாள் முழுவதும் ஆனந்தமே, வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? குஷி நிறைந்த மயில் போல ஆட வைத்தது, மனம் கூடவே குயில் போல பாடி நின்றது. குஷி நிறைந்த மயில் போல ஆட வைத்தது, மனம் கூடவே குயில் போல பாடி நின்றது. உயிராக கிடைத்த பாபா, வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? ஓம் சாந்தி. இப்போ முதல் நாளில் நாம் நிக்ஷய் புத்தி, பேஃபிக்கர் பாதுஷா, நம்பிக்கை புத்தி மற்றும் கவலை இல்லாத ராஜாவாக பிரம்மா பாபா எப்படி இருந்தார், நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்று இரண்டாவது நாள். இன்றைய டாபிக் ஆத்மிக் திருஷ்டி और விருத்தி बनाने का அபியாஸ், ஆத்மீகமான பார்வை மற்றும் உள் உணர்வை உருவாக்குவதற்கான பயிற்சி. ஓம் शांति. बाबा को प्रथम दिन से ही आत्मिक दृष्टि व वृत्ति की धुन लग गई थी. பிரம்மா பாபாவுக்கு முதல் நாள் எப்போ பிரம்மா பாபா உடம்புல ஸ்ரீ பாபா வந்தாரோ அப்போதிலிருந்தே அந்த ஆத்மீக உணர்விற்காக அவர் பயிற்சி பண்ணார். ஆரம்ப காலகட்டத்தில் பிரம்மா பாபா நான் ஒரு ஆத்மா அப்படின்ட்டு டைரியில் எழுதி சொமான் எழுதி பயிற்சி பண்ணார். மற்றவங்கள கூட ஒரு ஆத்மா, அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை கூட பிரம்மா பாபா எழுதி எழுதி பயிற்சி செய்தார். ये सुंदर तपस्या बाबा ने लिखकर प्रारंभ की. நான் ஒரு ஆத்மா, இந்த விஷயத்தை பாபா எழுதி தான் முதல்ல இந்த தபஸ்யாவை ஆரம்பம் செய்தார். कोई भी
जब उनके सामने आता था तो वो उसे ஆத்மிக் भाव से ही दृष्टि देते थे. இப்போ பிரம்மா பாபாவுக்கு முன்பாக யார் வந்தாலும் சரி, பிரம்மா பாபா அவர்களை ஆத்மாவாகத்தான் பார்த்தாரு. அந்த ஆத்மீக திருஷ்டியில தான் மற்றவர்களை அவர் யாரை சந்திச்சாலும் அவர்களை ஆத்மாவாக பார்த்தாரு. इस अभ्यास से छोटे बड़े गरीब अमीर जाति पांति का भेद मिट गया. பிரம்மா பாபா வந்து இந்த நான் ஒரு ஆத்மா அப்படின்ற பயிற்சி வந்து எழுத்தால் ஆரம்பித்தாலும் ஃப்ரீ டைம்லலாம் உட்காந்து இதற்காக பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. ஆத்மாவில் வந்து இந்த ஜாதி மதம் இனம் மொழி மேலும் ஏழை பணக்காரன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ப்ராக்டிக்கலாக பாபா வந்து செய்ய ஆரம்பித்தார். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஆத்மா தானே, குழந்தையும் ஆத்மா தான், பெரியவங்களும் ஆத்மா தான். அதனால் பிரம்மா பாபாவுடைய பயிற்சி என்னவாக இருந்ததுன்னா, சிறியவர்கள் பெரியவர்கள் ஏழை பணக்காரர் எந்த ஜாதி மதம் இனம் மொழி எதுவாக இருந்தாலும் அந்த பேதம் வந்து அவர்கிட்ட ஸ்டார்டிங்லே இல்லாமல் போயிடுச்சு. இந்த எல்லாருமே ஆத்மா தானே, இந்த வேஷத்துக்கு தானே இதெல்லாம் லேபிள். ஆனால் அந்த வேஷத்தில் இருக்கிற ஆத்மா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த எப்போ ஆத்மா அப்படிங்கிற பயிற்சி பிரம்மா பாபா ஆரம்பித்தாரோ அப்போவே மற்றவர்களை ஆத்மாவாக பார்க்கக்கூடிய பயிற்சி இருந்தது. அதனால் இந்த ஏழை பணக்காரங்க சின்னவங்க பெரியவங்க ஜாதி மதம் இந்த ஒரு தேகத்தோட தர்மத்தை கடந்து ஆத்மாவா மற்றவங்களை பார்க்க ஆரம்பித்தார். और सभी को यही अभ्यास होने लगा कि बाबा मेरा है. அதனால பாபா ஆத்மாவா பார்த்த அந்த காரணத்தினால தான் மற்றவர்கள் வந்து பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது இவர் என்னுடையவர் அப்படின்ற எண்ணம் வந்தது. மேரா பாபான்னு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பிரம்மா பாபா பார்த்தாரு. சமநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லலாம். तो हम ब्रह्मा वस्सों को भी आत्मिक दृष्टि वृत्ति के अभ्यास द्वारा लौकिक व व्यक्त भाव से ऊपर उठकर समभाव धारण करना है. இப்போ நாம் அனைவரும் பிரம்மாவுடைய குழந்தைகள். இப்போ பிரம்மாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாபா ஆரம்பித்தது தன்னை ஆத்மா அப்படின்ற பயிற்சி தான். டைரியாக எழுதினாரு. நாம் அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 108 முறை நான் ஒரு ஆத்மா, நான் சாந்த சுரூபமான ஆத்மா, நான் தூய்மை சுரூபமான ஆத்மா, நான் பொறுமை நிறைந்த ஆத்மா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சும்மான்னு வந்து ஒரு 108 முறை எழுதலாம். முடியாதவங்க பிஸியாக இருக்கிறவங்க ஒரு 21 முறை வந்து எழுதலாம். எழுதி எழுதி பிரம்மா பாபாவை பழகி தான் அதுக்கப்புறம் அந்த சோல் கான்ஷியஸில் சோலாவே ஆயிட்டாரு. அதனால் நாம் கூட முதல்ல எழுதி பயிற்சி வந்து பண்ணலாம். இந்த ஸ்வமான்னு எழுதுறது ஒரு பயிற்சியாக வச்சுக்கலாம். மினிமம் 21 முறை, அதிகபட்சம் 108 முறை ஒரு நாளைக்கு. இப்போ இந்த 21 நாள் கூட நம்ம வந்து இந்த பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஆத்மா அல்லது நான் எப்படிப்பட்ட ஆத்மா, பாபா என்ன ஸ்வமான்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த ஸ்வமானோட லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பயிற்சி பண்ணலாம். गायन है दृष्टि से सृष्टि बनती है. ஒரு புகழ் இருக்கின்றது, அதாவது திருஷ்டியின் மூலமாக சிருஷ்டி உருவாகின்றது. அதாவது கடவுள் வந்து பார்த்தார, அப்போ பார்க்கும் பொழுது சிருஷ்டி உருவானது. இந்த சிருஷ்டி உருவாகணும்னு நினச்சிட்டு பார்த்தார, உடனே உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க பிரம்மா மூலமாக தான் சிருஷ்டி படைக்கப்பட்டது. இப்போ பிரம்மா திருஷ்டியின் மூலமாக சிருஷ்டி படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பல பாட்டுகள். இப்போ உண்மையிலேயே இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிறது சத்தியுகம்.
அது படைக்கிறதுக்காக பிரம்மா பாபா என்ன பண்ணாரு? திருஷ்டியின் மூலமா சிருஷ்டி, பார்வையின் மூலமா படைப்பு. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிரம்மா பாபா ஆத்மா அப்படிங்கிற உணர்வில் நிலைத்திருந்து மற்றவர்களை ஆத்மாவாக பார்க்கும் பயிற்சி செய்தார். पहला पाठ है बाई बाई की दृष्टि से देखो. இப்போ பாபா அதுதான் நம்மளுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இதில் முதல் பாடம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆத்மா. அந்த ஆத்மீக உணர்வு நம்ம பயிற்சி செய்யணும். மற்றவர்களையும் ஆத்மாவாக நாம் பார்க்க வேண்டும். दृष्टि बदलने से सब बातें स्वतः बदल जाती हैं. ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது பாயி பாயி திருஷ்டி அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஆத்மா தேகத்தோட அந்த கனெக்ஷன் எதுவுமே ஆத்மாவுக்கு சொந்தம் இல்லை. நாம் அனைவரும் சகோதரர்கள். அதாவது ஜெண்டர் கூட ஆத்மாவில் இல்லை. இந்த பிறவியில் பெண்ணாக இருக்கிறோம் அல்லது ஆணாக இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போலாம் சில பேர் டிரான்ஸ்ஜெண்டரில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு மனசில் ஒரு குப்தமாக ஒரு கவலை இருக்குது. பாபா சொல்கிறாரு, ஆத்மாவுக்கு ஜெண்டரே கிடையாது. நாம் ஒவ்வொரு பர்த்துக்கும் ஜெண்டர் மாறுது. அதனால் இந்த விஷயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இதெல்லாம் ஒரு விதமான கர்ம கணக்காக இருக்கலாம். மற்றபடி ஆத்மாவுக்கும் ஜெண்டருக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் நாம் கூட மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் யாரையாவது பார்த்தா சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அது மாதிரிலாம் நாம் செய்யக்கூடாது இல்லைங்களா? மற்றவங்களுடைய மனசுக்கு நம்ம அவங்களுடைய உள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதனால் ஏற்கனவே அவங்க மனசுக்குள்ளே ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கோம். எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க ஏதோ கர்ம வினையினால தான் பிறந்திருக்கலாம். இருந்தாலும் நாம் உண்மையிலே ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படின்றது என்னென்னா, ஆத்மாவாக பார்த்துருங்க. எல்லாருமே நம்மளுடைய சகோதர ஆத்மாக்கள். அந்த எண்ணத்தோட பார்க்கணும். பிரம்மா பாபா அப்படி தான் பயிற்சி பண்ணார். जब आत्मा को देखेंगे तो वह सृष्टि स्वतः पुरानी देखने में आएगी. எப்போ நாம் எல்லாரையுமே ஆத்மா ஆத்மான்னு பார்க்க பார்க்க இந்த உலகமே நம்மளுக்கு பழசாயிடும். இதில் இருக்கிற விஷயங்கள் இவ்வளோ நாளாக மனுஷங்க எதை பார்த்துட்ருக்காங்க? இந்த உலகிய மனிதர்கள் சரீரத்தை பார்க்குறாங்க. ஆனால் பாபா திருஷ்டியின் மூலமாக சிருஷ்டி படைக்கிறாரு. அப்படின்னா மற்றவர்களை ஆத்மா அப்படின்ற கண்ணோட்டத்தில் இவங்களும் என்னுடைய சகோதர ஆத்மா. 2 புருவத்துக்கு மத்தியில் அந்த ஒளியை பாருங்க, அந்த பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ இந்த திருஷ்டி மாறுதோ அப்போ இந்த சிருஷ்டியில் மிகப்பெரிய பரிவர்த்தனை ஏற்படும். दृष्टि बदलने से स्थिति और परिस्थिति बदल जाएगी. இப்போ எப்போ நாம் மற்றவர்களை ஆத்மா அப்படின்னு பார்க்குறோமோ இப்போ நாம் ஆத்மா உணர்வில் இருக்கிறோன்னு தான் அர்த்தம். ஆத்மா உணர்வில் இல்லாதவங்களால மற்றவர்களை ஆத்மான்னு பார்க்க முடியாது. அதனால இந்த ஆத்மான்னு பார்க்கறக்கூடிய காரணத்தினால என்ன லாபம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஸ்திதி ஹையஸ்டாக ஆகுது. 2வது பரிஸ்திதி, பிரச்சனைகள் கூட பரிவர்த்தனை ஆகுது. இப்போ யாரை சரீரம் விட்டாலும் போய் பார்ப்பாங்க. அவங்க ஒருவேளை எதிரியாக இருந்தால் கூட இறந்ததுக்கப்புறம் போய் பார்க்குறாங்க. அப்படி சப்போஸ் சில பேர் போக முடியாத சூழ்நிலையில் இருந்தால் கூட மனசில் ஒரு செகண்டில் அவங்க மேலே இரக்கம் வரும். இறந்தவங்களை பற்றி பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க எதிரியாக இருந்தாலும் மன்னிச்சிடுவாங்க இறந்ததுக்கப்புறம். சரிங்களா? அப்போ பிரச்சனை பண்ணவங்களாம் கூட, பழி வாங்கணும்னு நினச்சவங்க கூட அவங்க இறந்துட்டாங்கன்ற ஒரு மெசேஜ் கேள்விப்பட்ட உடனே அவங்க மேலே ஒரு ஈவு இறக்கம், அந்த ஒரு மன்னிக்கிற குணம் எல்லாமே வரும். சரிங்களா? அதனால் நம்ம சோல் கான்ஷியஸில் இருக்கும் பொழுது, மற்றவர்களை ஆத்மாவாக பார்க்கும் பொழுது
கண்டிப்பாக மற்றவங்க மேலே ஈவு, இரக்கம், மன்னிக்கும் குணம் இது எல்லாமே வரும், தானாக வரும். அந்த இந்த எதிரி அப்படின்னு நினைக்கிறது, பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாம் போயிடும் ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது. அவரு கரம் பி பதல் ஜாயங்கே. மேலும் குணங்கள், நம்மளுடைய குணங்கள்ல நிறைய மாற்றம் வரும். தேகம் நினைக்கும் பொழுது தான் அந்த காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே தேகம் நினைக்கிறதுனால தான் வரும். ஆத்மா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆத்மாவுடைய தெய்வீக குணங்களாக விளங்கக்கூடிய அந்த தைரியமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, அதே சமயம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, ஞானபூர்வமாக திங்க் பண்ணுறது, அப்புறம் பேரானந்த நிலை, இந்த குணங்கள் எல்லாமே ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது வெளிப்படும். ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது நற்குணங்கள் வெளிப்படும். தேக உணர்வில் இருக்கும் பொழுது அசுர குணங்கள் வெளிப்படும், தீய குணங்கள், அவகுணங்கள். இப்போ நாம் சன்ஸ்காரம், நம்ம குணங்களை பரிவர்த்தனை செய்யணும்னா முதல் ஸ்டெப்பு தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். அடுத்த ஸ்டெப்பு மற்றவர்களையும் ஆத்மா, அந்த ஆத்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இப்போ நம்மளுடைய கர்மால மாற்றம் ஏற்படும். இந்த கீதையில் சொல்லப்பட்டிருக்கு விகர்மா சுகர்மா அப்படின்னு சொல்லிட்டு. விகர்மா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, பாடி கான்ஷியஸில் தேக உணர்விலிருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் விகர்மா அப்படின்னு சொல்கிறோம். சுகர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோல் கான்ஷியஸ்லேருந்து, ஆத்மா உணர்விலிருந்து, இறை தந்தையின் நினைவிலிருந்து நம்ம எது செஞ்சாலும் அது சுகர்மா. ஆத்மா உணர்வில் இருந்து செஞ்சால் சுகர்மா, தேக உணர்வில் செஞ்சால் அது விகர்மா. அப்போ நம்மளுடைய பார்வை, வார்த்தைகள், செயல் எல்லாமே எந்த உணர்வில் இருக்கிறோம் அதனுடைய ஆதாரத்தில் தான் வெளிப்படுகின்றது. அதனால் நம்ம நறு செயல்கள் செய்யணும், சுகர்மா செய்யணும், புண்ணிய காரியம் செய்யணும்னா முதல் ஸ்டெப்பு தன்னை ஆத்மாவாக உணர்வது தான். आपस में बातचीत करते समय शरीर में होते हुए ஆத்மா கோ தேக்கோ. உங்களுக்குள்ள பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தங்களுக்குள்ள பேசும் பொழுது சில சமயம் நம்ம தேகத்தை தான் பார்க்குறோம். ஏன்னா இது 63 பிறவியோட பழக்கம் ஆயிடுச்சுல, இதை மாற்ற வேண்டும். அது ரிலேஷனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கனெக்ஷனில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்களா இருக்கலாம். எல்லாருமே ஆத்மா தானே. அதனால் நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவர்களும் ஒரு ஆத்மா அப்படின்ற எண்ணத்தோட அவங்ககிட்ட நாம் ஆன்மீக உரையாடல் தானாக வந்துடும். முதல் ஸ்டெப்பு இவங்களும் ஒரு ஆத்மா, என்னுடைய சகோதர ஆத்மா அப்படின்ற எண்ணம் மனசில் வர வேண்டும். यही पहला पार्ट जीवन में लाने से बाकी सब धारणाएं स्वतः हो जाएंगी. இதுதான் நம்மளுடைய முதல் பாடம், ஆத்ம உணர்வு. இந்த ஃபர்ஸ்ட் பாடத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டோம் என்றால் மற்ற அனைத்து விஷயங்களும் தானாகவே நடக்கும். आत्मिक स्थिति में रहना अर्थात जीरो स्थिति में स्थित होना. இப்போ நாம் ஆத்மீக ஸ்திதியில் நிலைச்சு இருக்க வேண்டும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் ஜீரோ ஸ்திதியில் நிலைத்து இருக்க வேண்டும். जिसमें पिछले कोई भी संस्कार नहीं रहते. ஜீரோ ஸ்திதினா என்ன அர்த்தம்? பழசு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு வெயிங் மிஷினில் எடை போடுற மிஷினில் எடை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போடுறதுக்கு முன்னாடி ஜீரோவில் இருக்கான்னு பார்த்துப்பாங்க. அது மைனஸ்லேயே ப்ளஸ்லேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தெரியாமல் அந்த சூட்கேஸ் நீங்கள் எடை போடுறீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், ஏற்கனவே ஒரு 5 கிலோ அதில் இருக்குது, அது ஜீரோவில் வைக்கல. அப்போ நீங்கள் சூட்கேஸ் எப்படி காட்டும், அதை விட எக்ஸ்ட்ரா 5 கிலோ ஆட் பண்ணி தானே காட்டும். அதனால எடை போடுறதுக்கு முன்னாடி ஜீரோ வைக்கிறோம்ல, அப்போ தான் கரெக்டானு தெரியும். அது மாதிரி நம்ம ஜீரோ ஸ்டேஜில் வந்துடணும்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், புண்ணிய கணக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். इस आत्मिक स्थिति के अभ्यास से सब कमियां खत्म हो जाएंगे, फिर सेवा में सफल कर सकेंगे. இந்த ஜீரோ ஸ்திதிக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, மைனஸ்ல இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து குறைகள். அப்போ அந்த குறைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிட்டு ஆத்மா உணர்வுல வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம எது செஞ்சாலும் ப்ளஸ் தான். அது நம்ம எந்த சேவை செஞ்சாலும் அதில் வெற்றி வந்து கிடைக்கும். எப்போ ஜீரோவில் முதல்ல கொண்டுட்டு வந்துடணும். ஜீரோன்றது ஆத்மீக உணர்வு. ஆத்மீக உணர்வுல இருந்து நம்ம எந்த சேவை பண்ணாலும் அது சுகர்மா. அந்த சுகர்மாக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். फिर सेवा में कमाल कर सकेंगे. அப்போ சேவையில் நீங்கள் ஒரு அதிசயம் செய்வீங்க, பார்ப்பீங்க. சேவையில் நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடக்கும். நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும். ஒன்றுமே இல்லை, இந்த ஜீரோவில் செட் ஆயிட்டா, அதாவது நான் ஒரு ஆத்மா, அந்த ஆத்மீக உணர்வில் இருக்கும் பொழுது உங்களை அறியாமலே அதிகமான அதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும். आत्मिक दृष्टि वृत्ति बनाने के लिए चित्र के अंदर जो चैतन्य है उसे देखो. இப்போ நம்மளுடைய பார்வை, உள்ளுணர்வு எல்லாமே ஆத்மீகமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த உடல் அப்படின்ற சித்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யமான ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சி இருக்க வேண்டும். இந்த உடல் அப்படின்றது ஆக்சுவலாக ஜடப்பொருள் தான். இதில் ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு கூட உயிரோட்டம் இருக்கு. ஆத்மா வெளியில் போயிடுச்சுன்னா அது மீண்டும் ஜடமாக தானே மாறப்போகுது. அதனால் இந்த ஜடப்பொருளாக பார்க்காதீங்க யாரையுமே. அதுக்குள்ள ஒரு சைத்தன்யமான சக்தி நிறைந்த ஆத்மா இருக்கு அப்படின்ற எண்ணத்தோட பாருங்க. எப்படி நாம வந்து ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது அவகுணங்களே வெளிப்படாது, தெய்வீக குணங்கள் வெளிப்படுமோ, அதே போல மற்றவர்களை நாம ஆத்மாவா பார்க்கும் பொழுது அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னா தெய்வீக குணங்களோட தான் நடந்துப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்கிட்ட இருந்து தான் போகுது. நான் மற்றவங்கள ஆத்மாவை பார்த்தா மற்றவங்க என்ன அவசியம் ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. அவரு उस चित्र के जो चरित्र है उन चरित्रों को देखो. இப்போ முதல் ஸ்டெப்பை என்ன பண்ணணும், மற்றவர்களை ஆத்மாவா பார்க்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருகிட்டையும் ப்ளஸ் மைனஸ் எல்லார்கிட்டையுமே இருக்கு. நல்ல குணங்களும் இருக்கு, பலவீனங்களும் இருக்கலாம். ஆனால் நான் வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா தெய்வீக குணங்களை மட்டுமே பார்க்க வேண்டும். இப்போ ஒரு அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அதை என்ன பண்ணுது, பாலை மட்டும் எடுத்துக்குது, தண்ணியை விட்டுறது. அதுபோல் நாம் இந்த ஆத்மீக உணர்வு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் நறுகுணங்கள் அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம். அந்த வீக்னஸ்லாம் பார்க்காம இருந்தோம் இருப்போம். எப்போனா ஆத்மீக உணர்வு இருக்கும் பொழுது நம்ம புத்தி அன்னப்பறவை போல வேலை செய்யும். தேக உணர்வில் இருக்கும் பொழுது புத்தி வந்து கழுதை மாதிரி வேலை செய்யும். எது சரி எது தவறுன்னு கழுதைக்கு தெரியாது. சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏடாகூடமாக டெசிஷன், இன்னைக்கு உலகம் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் புத்தி வந்து கெட்டு போயிருக்கு. எது சரி எது தவறுன்னு அவங்கவுங்க என்ன தோணுதோ அது தானே செய்கிறாங்க. அப்போ புத்தி வந்து கெட்டு போனதுனால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, தவற நல்லதுன்னு நினச்சிட்டு செய்கிறாங்க. அதனால தான் பாபா வந்து முதல்ல புத்தியை வந்து மாத்துறாரு. இந்த புத்தி வந்து அன்னப்பறவை போல இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது, எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கக்கூடாது, இது எல்லாமே நம்மளுக்கே தோணும். நம்மளுக்கு தோன்றது எல்லாமே கரெக்டாக இருக்கும் எப்போனா ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது.
चैतन्य और चरित्र को देखेंगे तो चित्र अर्थात देह के बांध से दूर हो जाएंगे. அதனால பாபா சொல்றாரு, நாம மற்றவர்களை ஆத்மாவா பார்க்கணும், நானும் ஆத்மான்ற உணர்வுல இருந்துட்டு. ரெண்டாவது, மற்றவங்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பார்க்கணும். முன்னாடி நானும் என்னுடைய ஸ்பெஷாலிட்டிஸ், எனக்குள்ள என்ன விசேஷ தன்மை இருக்கு அதை நான் பார்க்கணும். மற்றவர்களுடைய விசேஷ தன்மையை அப்பதான் பார்க்க முடியும். எப்போ நாம் ஆத்மாவா உணர்ந்து மற்றவர்களை ஆத்மாவா பார்க்குறோம், அதே மாதிரி தெய்வீக குணங்கள் ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன எனக்குள்ள இருக்குது அதை மட்டும் பார்க்கணும். மற்றவர்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாடி கான்ஷியஸ் சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாயிண்ட் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. தன்னையும் ஆத்மான்னு உணரணும், உள் உணர்வோட விருத்தியிலிருந்து நான் ஒரு ஆத்மா அப்படின்றத உணரணும். மற்றவர்களையும் ஆத்மாவா பார்க்கணும். என்னுடைய நற்குணங்கள், எனக்குள்ள என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அதை பார்க்கணும். அதே போல் மற்ற ஆத்மாக்களுடைய நற்குணங்களை, சிறப்பு தன்மைகளை பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயம் நம்மள கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆத்மா அப்படின்னு உணர்றது, நற்குணங்களை பார்ப்பது, இது ரெண்டு இருந்தால் இந்த தேக உணர்வு நம்மளை விட்டு தூர விலகிவிடும். அதுக்காக முயற்சியே பண்ண வேணாம், தானாகவே போயிடும். இப்படி சூரியன் வருது அப்படின்னா நைட் ஃபுல்லாக இருந்த இருட்டு என்ன ஆயிடுது, காணாமல் போயிடுதில்ல. இருட்டு போகணும் அப்படின்னு பக்கெட்டாக நம்ம அந்த இருளை கொண்டு போய் வெளியில் கொட்டுறோமான்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெளிச்சம் வந்தவுடனே இருள் காணாமல் போயிடுறது. அது மாதிரி தான் இந்த ஆத்மா உணர்வு வந்துருச்சு நம்மளுக்குள்ள அப்படின்னா தேக உணர்வு நம்மளை விட்டு நீங்கி விடும். இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இது தான் பாடி கான்ஷியஸ், அதாவது தேக உணர்வு போகணும் அப்படின்னா ஆத்மா உணர்வுக்கு பயிற்சி பண்ணணும். இது தானாக போயிடும். தேக உணர்வு போகணும்னு நினச்சா போகவே போகாது. அதனால லைட்டு வந்தால் இருள் போயிடும். इसी मुख्य पुरुषार्थ से पुराने संस्कार, पुराने बातें समाप्त हो जाएंगी. நம்ம தொடர்ச்சியாக ஆத்மா உணர்வில் இருக்கணும், நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பார்க்கணும், மற்றவர்களை ஆத்மாவாக பார்க்கணும், மற்றவர்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பார்க்கணும். இது தொடர்ந்து இருந்தது மனசில். இதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறோம். பாசிட்டிவான எண்ணங்கள், என்னை பற்றியும் பாசிட்டிவாக நினைக்கிறோம், மற்றவங்களுடைய பாசிட்டிவ் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதனால் பழைய சன்ஸ்காரம் மர்ஜ் ஆகிடும். எப்படி போச்சுன்னே தெரியாத. ஏன்னா இப்போ பாபா இந்த லாஸ்ட் அவ்வியக்த முரளியில் கூட பாபா என்ன சொன்னார், 31 டிசம்பர் முரளி 2005 சொல்லியிருந்தார். இருந்தாலும் பாபா என்ன சொன்னாருன்னா, பழைய சன்சார், பழைய உலகம், பழைய சம்பந்தங்களை மறக்கிறது ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த பழைய சன்ஸ்காரம் இருக்குல்ல, இதை போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பாபா பார்த்தேன் அப்படின்னு இந்த 31 டிசம்பர் முரளியில் பாபா சொல்லியிருந்தார். அதனால இந்த உண்மையிலே இந்த பழைய சன்ஸ்காரத்தை விடுறது ரொம்ப டஃப்பு தான். அதுக்கு தான் நம்ம புது சன்ஸ்காரத்தை தாரணை பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பழைய சன்ஸ்காரம் தானாக நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பழைய விஷயங்களும் சமாப்தி ஆகிவிடும். इस स्थूल जिस्म को देखते हुए दृष्टि रूह की तरफ जाए. இப்போ சாதாரணமாக நம்ம கண்ணில் ஆத்மா காட்சிலாம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஆத்மா ஒளியா நம்ம கண்ணுக்கெலாம் தெரிய போகிறது கிடையாது. ஆனால் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆத்மா அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் ஆத்மான்றதும் புரிஞ்சிக்கணும், மற்றவர்களும் ஒரு ஆத்மா அப்படின்றதையும் புரிஞ்சிக்கணும். ஜிசம் தேக்தே பி திக்காயி நா தே. அப்போ நாம் மற்றவர்களுடைய சரீரம் தெரிஞ்சால் கூட பார்த்தும் பார்க்காம இருக்கணும். அந்த நெற்றியில் இருக்கிற ஆத்மாவை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். यही है आत्मिक अर्थार्थ रूहानी दृष्टि और वृत्ति का अभ्यास. ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நைட் நேரத்தில் அந்த ஹெட்லைட் இருக்கும். அது காரா இல்லை எந்த வண்டின்னு தெரியாது, ஆனால் லைட்டு மட்டும் பளிச்சுன்னு தெரியும். வண்டி அவ்வளோவா தெரியாது. இந்த லைட்டு கம்மியாக இருக்கும் பொழுது பகல் நேரத்தில் ஹெட்லைட் எரியாது, ஆனால் அதனால வண்டி பளிச்சுன்னு தெரியும்.
ஆனால் இரவில் லைட் இருக்கிறதுனால வண்டி எந்த வண்டின்னு கூட சரியாக கண்ணில் தெரியாது. அது மாதிரி நம்ம ஆத்மா லைட்டு வந்து மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது இந்த உடல் அப்படின்ற வாகனம் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆத்மா லைட் எப்போ வெளிப்படும்? நிறைய பயிற்சி இருக்கணும். நிறைய பயிற்சி இருந்தால் தான் நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க ஆத்மாவை தான் பார்க்கணுமே தவிர இந்த சரீரம் மற்றவங்க கண்ணுக்கு தெரியவே கூடாது. इस अभ्यास से दृष्टि पवित्र और अर्थार्थ शुद्ध हो जाती है. இந்த ஆத்மா அபிமானி நிலை அப்படின்ற பயிற்சி இருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து பவித்திரமாகவும் மாறும், சுத்தமாகவும் மாறும். இந்த ஆத்மீக உணர்வு இருக்கும் பொழுது क्योंकि पहले दृष्टि देखती है फिर वृत्ति जाती है. ஏனெனில் முதல்ல வந்து கண்ணு தான் பார்க்குது, அதுக்கப்புறம் அதை பற்றி பின்னாடியே விருத்தி போகுது. விருத்தின்றது உள்ளுணர்வு. இப்போ நம்ம பார்வை எதை பார்க்குறோமோ அதை பற்றி எண்ணங்கள் மனசில் ஏற்படுது. रूहानी दृष्टि अर्थार्थ अपने को और दूसरों को रूह देखना. ஆன்மீக திருஷ்டி, ஆத்மீக பார்வை என்றால் தன்னையும் ஆத்மா அப்படின்னு உணரணும், மற்றவர்களையும் ஆத்மா அப்படிங்கிற எண்ணத்தோட பார்க்க வேண்டும். इसी अभ्यास से ब्रह्मा बाप ने जिस्मानी लौकिक चीजों को अलौकिक रूप में परिवर्तन किया. இந்த மூலமாக தான் பிரம்மா பாபா வந்து லௌகீக ஃபேமிலி இருந்தாங்களே. இப்போ பிரம்மா பாபாவுடைய மாதாஜி பேர் யசோதாம்மா, அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய மகன் இருந்தாங்க, மருமகள் இருந்தாங்க, அப்புறம் அந்த தாதிங்களாக இருந்தாங்க. நிர்மல் சாந்தா தாதி, டாட்டர், அப்புறம் சூர்யா, அது மாதிரிலாம் அவங்களுக்கு டாட்டர்ஸ் வந்து இருந்தாங்க. பிரம்மா பாபாவுக்கு 3 மகள் 2 மகன் இருந்தாங்க. ஆனால் பாபாவுடைய பார்வையில் எல்லாருமே ஆத்மான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார்ல. எல்லாருமே இவங்க வந்து என்னுடைய சகோதர ஆத்மா, அந்த அளவுக்கு அவருடைய பார்வையில் மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அது கூட முதல்ல எழுதினார், யசோதா ஒரு ஆத்மா, நாராயண் வந்து லாஸ்ட்டு மகன், அவரும் ஒரு ஆத்மா. இது எல்லாரும் ஆத்மா ஆத்மான்னு பாபா வந்து தான் ஒரு ஆத்மான்றது மட்டும் இல்லாமல் தன்னோட க்ளோஸ் ரிலேஷன் இருப்பாங்க இல்லையா, இவங்க கூட ஒரு ஆத்மா அப்படின்றது அந்த டைரியில் எழுதியிருக்கிறாரு, எழுதி பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் அப்படியே பாபா கிடைச்சிட்டாரு, காட்சி பார்த்துட்டாரு, நாராயணோடைய காட்சி. அதனால் அடுத்த செகண்ட் அவர் நாராயணலாம் ஆகலை. அவர் ஒரு சாதாரண மனிதன் எப்படி உழைச்சி முன்னேறுவாங்களோ ஆன்மீக வாழ்க்கையில், அது எல்லாமே பிரம்மா பாபா செஞ்சிருக்கிறாரு. இதற்காக அவர் எழுதி எழுதி பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. நான் ஒரு ஆத்மா அப்படின்றது மட்டும் இல்லாமல் தன்னோட ரிலேஷன்ஸு, முக்கியமாக க்ளோஸ் ரிலேஷன்ஸ், இவங்க கூட ஒரு ஆத்மா அப்படிங்கிறத எழுதி பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. இதனால தான் அந்த லௌகிக ஃபேமிலி கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இப்போ நிர்மல் சாந்தா தாதி வந்து 96 வயசில் சரீரம் விட்டாங்க, கல்கத்தா ஜோன் இன்சார்ஜாக இருந்தாங்க. ஆனால் அவர் எப்படி பார்த்தாரு? ஆத்மா அப்படின்ற பார்வை வந்ததுனால லௌகிக ஃபேமிலியை அலௌகிக ஃபேமிலியை ஆக்கிட்டாரு. யசோதா அம்மா கூட பாபா வீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க, சரிங்களா? அதனால காரணம் என்ன? லௌகிக ஃபேமிலி அலௌகிகமாக மாற்றினதுக்கு அவர் எழுதின பயிற்சி தான். எல்லாரையும் ஆத்மாவாக பார்த்தார். அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ஆத்மா. இந்த பயிற்சி நாம் செய்யணும். தோ ஃபாலோ ஃபாதர் கரோ, நல்ல தந்தையை பின்பற்ற வேண்டும். जैसे पावर हाउस के साथ कनेक्शन जोड़ने के लिए तार को तार के साथ जोड़ते हैं. இப்போ பவர் ஹவுஸோட கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் வந்து காப்பர் ஒயர் இருக்கும், அதுக்கு மேலே ரப்பர் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்லீவை எடுத்துட்டு தான் காப்பரோட காப்பராக கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது தான் கரண்ட்டு பவர் வந்து பாஸ் ஆகும், சரிங்களா? ऐसे परम पिता पिता के साथ कनेक्शन जोड़ने के लिए, அதே போல பரம பிதா சிவ பரமாத்மா
இதே சிவ தந்தையை துவாபர யுகத்துலேருந்து நம்மளுக்கு தெரியும். துவாபர யுகத்திலிருந்து நாம் சிவபாபாவை நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் நான் ஆத்மான்றது தெரியாது. கடவுள் இவர் தான் கடவுளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் மேக்சிமம் பாரதவாசிகளுக்கு இருக்கும். ஒளியாக கூட நிறைய பேர் நினச்சிருக்காங்க. நிறைய நாயன்மார்கள் இந்த தேவாரம் திருவாசகம் அதிலெல்லாம் நிறைய அந்த ஒளியாக கடவுளை நினச்சாங்க அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிவனுக்கு கட்டப்பட்ட கோவிலில் கூட ஜோதிர்லிங்கம்னே பேர். இறைவன் ஒளியானவர், அந்த ஒளியை தான் அந்த லிங்கமாக வடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நிறைய சாட்சிகள்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் ஆத்மா பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே போச்சு? ஏன் கனெக்ஷன் கிடைக்கல? துவாபரயுகத்துலேருந்து நாமளும் தானே கடவுளை நினச்சோம். கனெக்ஷன் ஆயிருக்கணும்ல. கனெக்ஷன் கிடச்சிருந்தாக்கா என்ன பண்ணியிருப்போம்? சார்ஜ் பண்ணியிருப்போம். அப்போ ஃபுல் சார்ஜில் இருந்தாக்கா நம்ம எந்த தவறும் செஞ்சுருக்க மாட்டோம், கீழே இறங்கியிருக்க மாட்டோம்ல. துவாபரயுகத்துலேருந்து கலியுகத்துக்கே வந்திருக்க மாட்டோமே. ஆனால் கீழே இறங்கணும். அதுக்கு என்ன காரணம்? அதே சிவ பக்தர்களாக கூட நம்ம இருந்திருக்கோம். ஆனாலும் பேட்ரி சார்ஜ் ஆகலைல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஆத்மான்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? சிவ பரமாத்மாவை பற்றி கூட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. அவர் பவர் ஹவுஸ்ன்னு கூட தெரியாது. நான் ஒரு ஆத்மானும் எனக்கு தெரியாது. அப்போ எப்படி கனெக்ஷன் கிடைக்கும்? அவர் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. கனெக்ஷன் எப்படி கிடைக்கும்? நான் உடல் தானே நினச்சிட்டு இருந்தேன். அப்போ உடல் சம்மந்தப்பட்ட உறவினர்களை தானே நினச்சிருப்பேன் நான். அப்போ பரமாத்மாவுடைய கனெக்ஷன் வரணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் ஒரு ஆத்மா அப்படின்ற உள் உணர்வு எனக்கு ஏற்பட வேண்டும். ऐसे परमपिता के साथ कनेक्शन जोड़ने के लिए ये देह रूपी रबर उतारना है, अर्थात अपने को आत्मा समझ इस शरीर के बांध से अलग रहना है. அதனால் பவர் ஹவுஸோட ஆத்மாவாகி எனக்கு கனெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா நான் ஆத்மா உணர்வில் இருக்கணும். இந்த தேகம் அப்படின்றது இன்சுலேட் ஆகிருக்கு. இன்சுலேஷன் இருந்ததுன்னா கரண்ட்டு பாஸ் ஆகாது. சரிங்களா? காப்பர் ஒயர் நல்ல கண்டக்டர், கரண்ட்டு பாஸ் பண்ண முடியும். ஆனால் ரப்பர் இன்சுலேஷன், கரண்ட்டு பாஸ் பண்ணாது. அந்த ரப்பர் என்னன்னா பாடி கான்ஷியஸ். பாடி கான்ஷியஸ்லேருந்து நம்ம அதே சுப்ரீம் சோலையே நினச்சா கூட கரண்ட்டே பாஸ் ஆகாது. எப்படி ஆத்மான்ற பேட்ரி சார்ஜ் ஆகும்? சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சார்ஜ் பண்ணணுன்னா முதல் ஸ்டெப்பு நான் ஆத்மா. அந்த ரப்பரை ஸ்லீவை ரிமூவ் பண்ணணும். நான் உடம்புலேருந்து வெளியில் ஆத்மான்னு பயிற்சி பண்ண முடியாது. உடம்புல இருக்கும் பொழுதே எண்ணங்கள் மூலமாக, புத்தியின் மூலமாக ஸ்லீவை ரிமூவ் பண்ணணும். நான் ஆத்மா பயிற்சி பண்ணணும், அதனால் உடம்புலேருந்து வெளியில் வரணும்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான் பயிற்சியே பண்ண முடியும், முயற்சியே பண்ண முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் இல்லைன்னா எங்கே போய் சித்திரம் வரைவீங்க? சித்திரம் வரைகிறதுக்கு சுவர் தேவைப்படுகின்றது தானே. அதுபோல் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரீரம் கண்டிப்பாக வேணும். சரீரத்தில் இருந்தாலும் கான்ஷியஸ் தான் மாற்ற சொல்கிறாரு. பாடி கான்ஷியஸை சோல் கான்ஷியஸாக மாற்ற சொல்கிறாரு. அதாவது நம்ம உணர்வு இந்த உடல் தான் நான் நினச்சிட்டு இருந்தோம்ல, அதுக்கு பதிலாக ஆத்மா தான் நான் அப்படின்ட்டு நினைக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இந்த உடலில் இருந்து தான் இந்த பயிற்சியை பண்ணணும். அப்போ நான் ஆத்மா உணர்வில் இருந்து பரமாத்மாவை நினச்சோம் அப்படின்னா கனெக்ஷன் கிடைக்கும். பாபா பவர் ஹவுஸாக இருக்கிறாரு. இந்த உலகமே அவருடையது, சர்வசக்திமான். அவர் நினச்சா உண்மையிலே என்ன வேணாலும் செய்யலாம். நம்மளுக்கு என்ன வேணும்? பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். அதுக்கு விதி என்ன? அந்த ரப்பரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எண்ணங்களால், புத்தியினால். நான் உடல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலே எவ்வளோ வருஷமாக பிறவியாக அதை சேஞ்ச் பண்ணி நான் ஒரு ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ தான் பவர் ஹவுஸ்லேருந்து பவர் நம்மளால் என்ன பண்ண முடியும்?
எடுத்துக்க முடியும். அப்பதான் ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகும். अर्थात अपने को आत्मा समझ इस शरीर के बंध से अलग रहना. தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். தேகத்துல தான் இருக்கணும், ஆனா கான்ஷியஸ்ல நான் ஒரு ஆத்மா அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். औरों को भी शरीर के बांध से अलग बनाने की सर्विस करनी है. மற்றவர்களுக்கும் சொல்லணும், நீங்க கூட ஒரு ஆத்மா தான். இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மான்றத ரியலைசேஷன் பண்ணாதான் பவர் ஹவுஸ்லேருந்து உங்களால் சக்தியை வாங்க முடியும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே இறைவனோட குழந்தைங்க தானே. நம்ம மட்டும் குழந்தைங்க, மற்றவங்களாம் யாரப்ப? எல்லாருக்குமே பர்த் ரைட் இருக்குது கடவுள்கிட்ட இருந்து சக்தியை வாங்குறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு வழி தெரியல. பாடி கான்ஷியஸ்ல இருந்துக்கிட்டே கடவுளை நினைக்கிறாங்க, அதனால தான் சக்தி கிடைக்கல. இப்போ அந்த ஆத்மா உணர்வில் வந்துட்டு அதே கடவுளை நினைக்கும் பொழுது கண்டிப்பாக சக்தியால் நிரப்பப்படுவார்கள். அதனால் நானும் ஆத்மா உணர்வில் இருக்கணும், மற்றவர்களுக்கும் நீங்களும் ஒரு ஆத்மா அந்த எண்ணத்தை ஏற்படுத்தணும். இதுதான் பாபா இப்போ நம்மளுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறாரு. இந்த ஃபுல் டே நாளைக்கு காலையில் அமிர்த வேலை எழுந்து நான் ஒரு ஆத்மா, இந்த உடல் அல்ல. இன்றைக்கி ஃபுல் டே நான் மற்றவர்களையும் ஆத்மாவை தான் பார்ப்பேன் அப்படின்றது பாபாட்டிருந்து சக்தி வாங்கிடுங்க. ஃபுல் டே அந்த உணர்வுலேயே இருக்கணும். இன்சுலேட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. நாம் பாடி கான்ஷியஸில் வராமல் சொல் கான்ஷியஸ்லேயே இருக்கணும் ஃபுல் டே. அதே மாதிரி மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்கணும். இந்த பயிற்சி நம்ம பண்ணணும். जहाँ भी देखो जिसे भी देखो वह आत्मिक स्वरूप ही दिखाई दे. இப்போ நாம் யாரை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, உலகத்தில் மூளை முடுக்கில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் சரி, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களும் சரி, ரஷ்யாவில் இருக்கிறவங்களும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களும் சரி, யார் அவங்கெல்லாம்? அவங்கெல்லாம் உண்மையிலே யார்? ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆத்மா. ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த உலக நாடக மேடையில். சரிங்களா? ஆத்மாவுக்கு இந்த ஜாதி, மதம், இனம், மொழி, நேஷ்னாலிட்டி கூட கிடையாது, ஜெண்டர் கூட கிடையாதுன்னு பாபா சொல்கிறாரு. அதனால் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்கள ஆத்மாவாக பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யுங்க. கேஸ்டும் கிடையாது, ரிலீஜனும் கிடையாது, லாங்குவேஜும் கிடையாது. இந்த வேஷத்துக்கு அதெல்லாம் ஒரு சீல் மாதிரி குத்தி வச்சுருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த பர்த்டே கிஃப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளாலெஸ் டைமண்டு. ஆனால் அந்த டைமண்டு மேலே ஒரு பாக்ஸ் கவர் பண்ணியிருக்கு, வெல்வெட் பாக்ஸு. அந்த பாக்ஸ் மேலே ஒரு ரேப்பர், அதுக்கு மேலே ஒரு லேபிள். அந்த லேபிளில் யார் கொடுக்குறாங்க அந்த கிஃப்டை அப்படின்றது அதில் எழுதப்பட்டிருக்கு. அவங்க பேர், அட்ரஸ்ஸு எல்லாமே அதில் இருக்குது. இந்த லேபிள் என்ன அப்படின்னா இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த உடலோட பேர், இது என்ன படிச்சிருக்கு, எந்த மதத்தை சார்ந்தது, எந்த இனத்தை சார்ந்தது, எந்த ஜெண்டரில் இந்த வேஷத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த நாட்டை சார்ந்தது இந்த வேஷம், அது எல்லாம் அந்த லேபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கவர் சுற்றி இருக்குல்ல, அந்த கவர் என்னன்னா இப்போ அவங்க எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க, என்ன போஸ்ட்டில் இருக்கிறாங்க, அந்த போஸ்ட்டு, பொசிஷன், இது எல்லாம் அந்த ரேப்பர். அதுக்குள்ளே ஒரு வெல்வெட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் என்னன்னா அதுதான் இந்த உடல். அந்த உடலுக்குள்ள ஒரு அற்புதமான ஆத்மா இருக்கே, இது சிலர் ஓப்பனே பண்ணுறது இல்லை, கடைசி வரைக்கும் வாழ்நாளே முடிஞ்சு போயிடுது, நான் ஒரு ஆத்மானு தெரிஞ்சிக்காமலே போயிடுறாங்க. அந்த டைமண்டை பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். பாக்ஸை பார்க்குறாங்க, அது மேலே சுற்றி இருந்த ரேப்பரை பார்க்குறாங்க, லேபிள் தான் எல்லார் கணக்கும் தெரியுது. லேபிளை எடுத்து ரேப்பரை கூட கழட்டல, அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அந்த உடல் அப்படின்னு நினைக்கிறது அந்த பாக்ஸ் வரைக்கும் தான் போகிறாங்களே தவிர
அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மா, அந்த எண்ணத்தோட இன்னைக்கு யார் இருக்கிறாங்க? அதனால தான் இன்னைக்கு உலகத்துல வந்து ஜாதி மத பிரச்சனைகள் அதிகமா ஓடிட்டு இருக்கு. இந்த மொழி பிரச்சனைக்கு கூட காரணம் வந்து நான் ஆத்மான்னு தெரியாம இருக்கிறது தான். லேபிளை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் அந்த பாக்ஸ் வரைக்கும் தான் இன்னைக்கு மனுஷங்க பார்க்குறாங்களே தவிர, அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான வைரம் அப்படின்றது யாருக்குமே தெரியல. இதை முதல்ல நான் உணரணும். நான் வந்து என்னுடைய கடமை வந்து மற்றவர்களுக்கு நீங்க கூட ஒரு ஆத்மா, நீங்க கூட ஒரு வைரம் அப்படின்ற விஷயத்தை புரிய வைக்கணும். எப்போ தன்னுடைய மதிப்பு புரிஞ்சிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல மாற்றம் வந்துடும். அதனால எல்லாரும் நானும் ஒரு ஆத்மா, மற்றவர்களையும் ஒரு ஆத்மான்னு முதல்ல நம்ம பயிற்சி பண்ணி அனுபவத்தோட சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும், நான் கூட ஒரு ஆத்மா தான். அப்போ ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? சண்டை வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருப்பாங்க? சகோதரத்துவம் வருமா வராதா? மேடையில் பேசினா வந்து உலக சகோதரத்துவம் வராது. அவங்கவுங்க ரியலைசேஷன் பண்ணணும். அந்த ரியலைசேஷன் பண்ண வைக்கிறது பாபா நம்மளுக்கு கொடுத்த கடமைன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நான் ரியலைசேஷன் பண்ணணும். செல்ஃப் ரியலைசேஷன். நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா. அப்போ தான் என்னால் மற்றவங்கள ஆத்மாவாக பார்க்க முடியும். எனக்குள்ள ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவத்தோட ஆதாரத்தில் கண்டிப்பாக மற்றவர்களையும் என்னால் ஆத்மாவாக பார்க்க முடியும். जब मरुजीवा बन गए तो पिछले जीवन की दृष्टि वृत्ति समाप्त कर मैं आत्मा अशरीरी हूँ ये अभ्यास करो. இப்போ நாம் சொல்கிறோம், பாபா நான் மறுபிறவி எடுத்துட்டோம்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே ரீபர்த் எடுத்திருக்கிறோம். சூத்ரன்லேருந்து பிராமணா ரீபர்த் எடுத்திருக்கிறோம். இது உண்மை அப்படின்னா நான் ஒரு ஆத்மா அஷரீரி. இந்த பயிற்சி பர்மனெண்ட்டாக இருக்கணும். இதுதான் பிராமன். பிராமன்னா என்ன அர்த்தம்? பிரம்மா மூலமாக ஜென்மம் எடுத்தவர்கள். ஃபிசிக்கல் பர்த்து கிடையாது. ஆத்மான்ற உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள். ஏன்னா பிரம்மா அப்படி தான் இருந்தார். அப்போ பிரம்மாவுடைய குழந்தைங்க எப்படி இருக்கணும்? ஆத்மா உணர்வுல எல்லாம் இருக்கணும். இப்போ பிரம்மா பாபா மற்றவங்கள ஆத்மாவை பார்த்தாருன்னா நான் எப்படி பார்க்கணும்? நானும் மற்றவங்கள ஆத்மான்னு தானே பார்க்கணும். जहाँ भी देखो, जिसे भी देखो, वह आत्मिक स्वरूप ही दिखाई दे. இப்போ நாம் யாரை பார்த்தாலும் சரி, அவங்களும் ஒரு ஆத்மா, அவங்க ஒரு ஆத்மீக ஸ்வரூபம் தான் என்னோட கண்ணுக்கு தெரிய வேண்டும். क्योंकि जो आपकी वृत्ति में होगा वही दृष्टि में दिखाई देगा. ஏனெனில் என்னுடைய உள் உணர்வில் என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய பார்வையில் வரும். உள்ள என்ன இருக்கோ அதுதான் பார்வையில் வெளிப்படும். यदि वृत्ति देह अभिमान की है, चंचल है, तो दूसरों की दृष्टि वृत्ति भी चंचल होगी. இப்போ என்னுடைய மனசில் நான் வந்து ஆத்மான்ற ஞாபகம் பிகே ஆனதுக்கப்புறம் கூட சில பேர் மறந்து போயிடுறாங்க. ஆத்மான்றதை மறந்து தேகம் அப்படின்னு தன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ உங்களுடைய மனசில் சஞ்சலம் வருதோ அப்போ நீங்கள் மற்றவங்கள பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? ஆத்மாவாக பார்ப்பீங்களா இல்லை தேகமாக பார்ப்பீங்களா? பாடி கான்ஷியஸில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய விருத்தியிலிருந்து வைப்ரேஷன் கிளம்பி அவங்களுக்கே போய் சேரும். அவங்களும் உங்களை பாடி கான்ஷியஸில் பார்ப்பாங்க. இதனால தான் பாபா சொல்கிறாரு, ஆத்மா உணர்வில் இருந்தீங்கன்னா இந்த ஆத்மீக ஒரு வைப்ரேஷன் விருத்தியிலிருந்து போச்சுன்னா பாடி கான்ஷியஸ்லேயே இருக்கிறவங்க கூட உங்களுடைய விருத்தி வந்து சோல் கான்ஷியஸில் இருந்தால் அந்த வைப்ரேஷன் மூலமாக மற்றவங்களும் உங்களை ஆத்மாவாக தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் லான்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கான்ஷியஸில் இருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு வைப்ரேஷன் மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அப்போ மற்றவங்க நம்மளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுக்குள்ளே வந்து பாடி கான்ஷியஸு மிக்ஸ் ஆகிருக்கலாம்.
அதனால அதை எடுத்துட்டு சோல் கான்ஷியஸ் இருக்கிறதுக்கான பயிற்சி அதிகப்படுத்தினா கண்டிப்பாக மற்றவங்க நம்மளை ஆத்மாவாக தான் பார்ப்பாங்களே தவிர இந்த நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸு மற்றவங்களுக்கு வரவே வராது. வருதுன்னா பாபா சொல்கிறாரு, நீங்கள் 100% சோல் கான்ஷியஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. நம்ம மற்றவங்கள திருத்த முடியாதுல்ல, நம்மளை தான் நம்ம திருத்திக்கணும். அதனால நம்மளை திருத்துறதுக்கு நாம் பயிற்சி பண்ணணும். इसलिए अभ्यास करो कि मैं देह नहीं देही हूँ तो दृष्टि बदल जाएगी. அதனால நான் என்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த உடல் அல்ல, ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய அற்புதமான சக்தி ஆத்மா. ஆத்மா பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம விருத்தியில் மாற்றம் கண்டிப்பாக வரும். விருத்தி மாறுச்சுன்னா திருஷ்டியில் மாற்றம் வரும், வைப்ரேஷன் மாறும். இந்த வைப்ரேஷனால மற்றவங்களுடைய விருத்தியை கூட மாற்ற முடியும். பாபா 2015-16 வந்தார்ல, அப்போ ஒரு முரளியில் சொல்லியிருந்தார், விருத்தி சே விருத்திக்கோ பரிவர்த்தன் கரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். டாப்பிக்கே அதுதான். நம்மளுடைய உள்ளுணர்வு மூலமாக மற்றவங்களோட உள்ளுணர்வை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் சோல் கான்ஷியஸ் உள்ளுணர்வு இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க ஒருவேளை பாடி கான்ஷியஸ் இருந்தாலும் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் மற்றவங்களுடைய விருத்தியை மாற்றி சோல் கான்ஷியஸ்க்கு கொண்டுட்டு வரும். இனி அந்த மாதிரி கூட சேவா பண்ண வேண்டி வரும் அப்படின்லாம் பாபா சொல்லியிருந்தார் அந்த முரளியில். அது எப்போ பண்ணணும் அந்த பயிற்சி? முதல்ல நம்மளுடைய விருத்தியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த வைப்ரேஷன் எல்லாரோட விருத்தியையும் மாற்றிடும். ஆத்மீக திருஷ்டி, திவ்ய திருஷ்டி, அலௌகிக திருஷ்டி பனாவோ. இப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா ஆத்மீக பார்வையாக இருக்க வேண்டும், ஒரு அலௌகிக பார்வையாக இருக்கணும், அதுக்கப்புறம் தெய்வீகமாக இருக்கணும் பார்வையில். இப்போ அந்த நாராயண் இருக்கார்ல, பெருமாள் சிலை இருக்குது, இப்போ திருப்பதி பாலாஜியை வச்சுக்கோங்க, அவர் பார்க்குறாரு, அந்த பார்வையில் என்ன இருக்குது, ஒரு தெய்வீக தன்மை இருக்குல்ல, அப்படி மாறணும் உங்களுடைய அது சிலைக்கு இவ்வளோ தெய்வீக தன்மை இருந்தால் நீங்கள் உயிரோட இருக்கக்கூடிய சைத்தன்ய மூர்த்தி சிலைக்கு உயிர் கொடுத்தா மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் சிலையாக கூட இருக்கலாம்ல, அந்த கோவிலை விடுங்க, மற்ற எவ்வளோ கோவில் இருக்குது, எவ்வளோ மூர்த்திகள் இருக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் அந்த திருஷ்டியில் என்ன இருக்குது, ஒரு தெய்வீக தன்மை இருக்குல்ல, அந்த தெய்வீக தன்மை சிலைக்கு இருக்குது, உங்கள்கிட்ட ஏன் இல்லை? பயிற்சி அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. तो दृष्टि और वृत्ति बदलने से ये नैन जादू की डिब्बा बन साक्षात्कार कराने के साधन बन जाएंगे. இதில் ஒரு முக்கியமான சப்ஜெக்டு, நம்மளுடைய திருஷ்டியில் யாரை பார்த்தாலும் இவங்க ஒரு ஆத்மா. 2 புருவத்துக்கு மத்தியில் பார்க்குறோம். நம்ம உள்ளுணர்வுலேயும் நான் ஆத்மான்ற நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்களோட கண்கள் மேஜிக் பாக்ஸாக மாறும். இந்த மேஜிக் பாக்ஸு முன்னாடிலாம் பிரம்மா பாபா திருஷ்டி கொடுத்தா அவங்க டிரான்ஸில் போயிடுவாங்க அல்லது காட்சி கிடைக்கும். காரணம் அவருடைய கண்கள் மேஜிக் பாக்ஸாக மாறிடுச்சு ஏற்கனவே. உங்களை தான் அப்படி மாறுச்சு அப்படின்னா உங்களை பார்க்குறவங்களுக்கு காட்சி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் சாட்சாத்கார மூர்த்தியாக மாறி மற்றவங்களுக்கு காட்சி கொடுப்பீங்க. இந்த 2 ப்ராக்டிஸ். ஒன்று, நான் ஆத்மான்றது உள்ளுணர்வில் இருக்கணும். 2வது, யாரை பார்த்தாலும் இவங்க என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அப்படின்றது. இந்த 2 ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கண்கள் மேஜிக் பாக்ஸாக மாறும். உங்களுடைய திருஷ்டி பட்ட உடனே அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். இதெல்லாம் பின்னாடி நடக்கும். முன்னாடி இந்த பயிற்சி நிறைய இருக்கணும். 2 தான். உள்ளுணர்வில் ஆத்மா, திருஷ்டியில் மற்றவங்கள ஆத்மாவாக பார்க்கணும். 2 பயிற்சி இருந்ததுன்னா கண்ணு மேஜிக் பாக்ஸாக மாறும். जब आत्मिक दृष्टि और वृत्ति बनाने के अभ्यास द्वारा இந்த ஆத்மீக உள்ளுணர்வும் இருக்கணும், பார்வையிலையும் இருக்கணும். இது பயிற்சி தான் எல்லாமே. பிரம்மா பாபா கூட என்ன பண்ணாரு,
எல்லாம் அவரும் பயிற்சி தான் பண்ணாரு. தன்னை ஆத்மா ஆத்மான்னு பயிற்சி பண்ணாரு. யாரை பார்த்தாலும் இவங்க என்னுடைய சகோதர ஆத்மா அந்த உணர்வோட தான் பார்த்தாரு. இந்த பயிற்சி நாம கூட பண்ணணும். இது பிரம்மா பாபாவுடைய நாள். இந்த ஒரு 21 நாளில் நம்மளுக்கு சிவ பாபா ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம பிரம்மா பாபா போல ஆகணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இங்கே பிரம்மா பாபாவோட உதவியும் நம்மளுக்கு அவசியம் கிடைக்கும். புரியுதுங்களா? எங்கெல்லாம் முயற்சியாளர்களோ அங்கே பிரம்மா பாபா வந்து நிற்பாராம். சரிங்களா? அது சொல்லுவாங்க லௌகீகத்தில், ஆஞ்சநேயர் வந்து எங்கே ராம நாமம் கேட்குதோ அங்கே போய் உட்காந்துருவாராம். அது செப்பல் விடுற இடமா இருந்தால் கூட பரவாயில்ல, ராம நாமம் கேட்குற இடத்துலலாம் போய் உட்காந்துருவாராம். அது மாதிரி இந்த பிரம்மா பாபா கூட ஆஞ்சநேயர் மாதிரி தான். சிவ பாபாவை எந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க, சிவ பாபா பற்றி எந்த குழந்தைங்க பேசுகிறாங்க, அங்கே சூக்ஷமமாக அங்கே நிற்பார் பாபா. கண்டிப்பாக பாபாவுடைய உதவி அந்த ஆத்மாக்களுக்கு அவசியம் கிடைக்கும். அப்போ பாபாவுடைய ஃபஸ்ட்டு ரூலே என்னது? ஆத்மீக திருஷ்டி தான். பிரம்மா பாபா அதுக்காக பயிற்சி பண்ணாரு. அவர் மாதிரி நம்ம பயிற்சி பண்ணால் எவ்வளோ சக்தி கொடுப்பாரு. 2 பேருமே நம்மளுக்கு உதவி செய்வாங்க. டபுள் என்ஜின் இருக்குது. அதனால இந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சரியான நேரம். அதனால் இதை வந்து நாம் நாளைக்கு காலையில் அமிர்த வேலையில் இந்த ஆத்மீக திருஷ்டிக்காக ஆத்மீக உள் உணர்வோட ஃபுல் டே இருக்க. முதல்ல ஒரு நாள் பயிற்சி, ஒரு நாள் ஃபுல்லாக ஆத்மா உணர்வில் மேக்சிமம் யாரை பார்த்தாலும் ஆத்மாவா பார்க்கணும். இந்த ஒரு நாள் பயிற்சி, இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணத்தை நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே போகலாம். கண்டிப்பாக வந்து பிரம்மா பாபா மாதிரி ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தாட்டாவது வரும் மற்றவங்களுக்கு. முதல்ல நான் வந்து மாறணும், பாபா நினைக்கிற மாதிரி மாறணும். பாபா சொல்கிறார்ல, கண்கள் வந்து மேஜிக் பாக்ஸாக மாறி மற்றவங்களுக்கு சாட்சாத்காரம் கொடுக்குற அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறார்ல, அது எல்லாமே உண்மைதான் பாபா சொல்கிறாரு. செஞ்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். अपना भविष्य वर्षा अथवा अपने भविष्य के संस्कार स्वरूप में सामने आएंगे. அதுக்கப்புறம் நம்மளோட எதிர்கால ஆஸ்தி என்னது? லக்ஷ்மி நாராயண் போல ஆகிறது. அவங்கள கண்ணில் பார்க்க முடியுமா இந்த ஆத்மீக உணர்வில் இருக்கும் பொழுது? இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, அதுதான் நம்மளோட லாஸ்ட் சப்ஜெக்டாகவும் இருக்குது. जैसे साकार रूप में इसी अभ्यास के कारण सतयुगी संस्कार स्पष्ट स्मृति में रहते थे. பிரம்மா பாபா வந்து அந்த காலத்துலலாம் நாலேஜ்லாம் ரொம்ப கிடையாது. இப்போ பாருங்க, ஆளுக்கால ஞானக்கடலாக ஆயிட்டாங்க. பிரம்மா பாபா இருக்கும்போது இந்த ஆத்மா உணர்வு அப்புறம் பாபா நினைவு இது மட்டும்தான் உட்காந்து பயிற்சி பண்ணாங்க. அந்த காலத்தில் நம்ம தாதிங்க 14 வருஷம் பட்டி என்ன பண்ணாங்கன்னா ஆத்மா உணர்வுக்கு தான் பட்டி பண்ணாங்க. 14 வருஷம் பண்ணியிருக்காங்க. வெளியில் எங்கேயுமே சேவை கிடையாது, ஒரு எக்ஸிபிஷன் சேவை கூட கிடையாது அந்த காலத்தில். 14 வருஷம் 2 பயிற்சி தான். ஒன்று ஆத்மாவுக்காக புருஷார்த்தம், 2வது பாபா நினைவு. இந்த 2 தான் கண்டினியூஸாக 14 வருஷம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேலை செஞ்சுருக்காங்க, கர்ம யோகியாக இருந்திருக்கிறாங்க. மற்றபடி வெளியில் போய் சேவையே பண்ணலை. பாபா முதல்ல ஞான யோகத்தில் பக்கா பண்ணியிருக்கிறாரு. அப்போ பக்கா பண்ணுறாருன்னா அவர் எப்படி பயிற்சி பண்ணியிருக்கணும்? அதனால நாம் இந்த பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிருக்கிற தாதிங்களோட சூக்ஷ்ம பிளெஸ்ஸிங்ஸ் கூட கிடைக்கும், பிரம்மா பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், சிவ பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவர் சொல்கிறத நம்ம கேட்குறோம்ல. அதனால எல்லாத்தோட முக்கியமான சப்ஜெக்டு இந்த ஆத்மா உணர்வு தான். இந்த பிரம்மா பாபா கூட ஆத்மா உணர்வுக்காக பயிற்சி பண்ணி தான் சத்தியுக சம்ஸ்காரெல்லாம் தெரிஞ்சுதான். பாபா ஒரு நாராயணிய நஷால இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை நாராயணாவே அவர் வந்து நினச்சிப்பார். அந்த அளவுக்கு அந்த சம்ஸ்காரம் வெளிப்பட்டது. ஐசே பவிஷ்ய கே சம்ஸ்கார ஸ்பஷ்ட ஸ்மிருதி மே ரஹனே சாஹியே. அதனால் நம்ம எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறோம்? தேவதை ஆக போகிறோம். அந்த சம்ஸ்காரம் நிகழ்காலத்தில் கர்ம இந்திரியங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும். परंतु ये तब होगा जब अपनी आत्मा का स्वरूप स्पष्ट दिखाई दे, अर्थात
அனுபவமே ஆயேன். ஆனால் இது எப்போ வரும் அப்படின்னா, நான் ஒரு ஆத்மா அப்படின்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மற்றவர்களையும் ஆத்மா அப்படின்ற பார்க்கணும். இது பக்காவாக இருந்தால் தான் இது அனுபவம் செய்ய முடியும். நிரந்தர் தபஸ்வி பண்ணே கேலியே. நம்ம பாபாவை நினைக்கிறோம், சில விஷயங்களால் டைவர்ஷன் ஆகிடுது, நடுவில் கட் ஆகிடுது லிங்க்கு, திரும்பவும் பாபாவை நினைக்கிறோம். ஆனால் நிரந்தர தபஸ்வியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். இப்போ நிரந்தர தபஸ்வியாக அப்படின்னா நிரந்தரமாக இறை நினைவில் நாம் இருக்க வேண்டும் என்றால் बुद्धि की स्मृति व दृष्टि से सिवाय आत्मिक स्वरूप के और कुछ भी दिखाई ना दे वह स्मृति में न आए. நம்மளுடைய புத்தி இருக்குல்ல, இந்த புத்தியில் நினைவுகள் வரும். அதுக்கப்புறம் திருஷ்டி, பார்வையில் மற்றவங்கள பார்க்குறோம். நம்மளுடைய உள்ளுணர்வு, புத்தி, விருத்தி, மற்றவங்களை பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே ஆத்ம நினைவில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆத்மா சம்பந்தப்பட்ட எல்லாமே ஆத்மாவாக தான் பார்க்குறோம். என்னையும் ஆத்மா தான் நான் ரியலைசேஷன் பண்ணுறேன். ஆத்மா சம்பந்தப்பட்ட புக்ஸை படிக்கிறேன், ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக பரமாத்மாவோட கனெக்ஷன் 100% கிடைக்கும். இதுக்கு ஆப்போசிட் பண்ணால் பரமாத்மாட்டிருந்து விலகிடுறாங்க. நிரந்தர தபஸ்வியா நிரந்தரமாக சிவ நினைவில் இருக்கணும்னா ஆத்ம உணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும். चाहे रजोगुणी व तमोगुणी संस्कार स्वभाव वाले आत्मा हो, आपके पुरुषार्थ में परीक्षा के निमित्त बनी हुई हो. இப்போ நாம் சத்தோ பிரதான ஸ்டேஜில் இருக்கிறோன்னு வச்சுக்குவாங்களேன். அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம முயற்சி பொறுத்த வரைக்கும் நம்ம சத்தோ பிரதான ஆத்மா அந்த நிலையில் இருக்கோம், மனசால், எண்ணங்களால். ஆனால் இது நம்ம கூட இருக்கிறவங்க இருக்காங்களே, 4 பேரை பார்க்குறீங்க, பிகேஸாக இருக்கலாம், நான் பிகேஸாக இருக்கலாம். அவங்க அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. சில பேர் ரஜோ குணம் இருக்கலாம், சில பேர் தமோ குணமாக இருக்கலாம், சில பேர் தமோ பிரதானமாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சத்தோ பிரதான முயற்சியாளராக இருக்கிறேன் அப்படின்னா இதில் யார் தமோவாக இருக்கிறாங்களோ அல்லது ரஜோவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவங்களால உங்களுடைய ஃப்ரீக்குவன்சியை கேட்ச் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. இது உங்களுடைய பரீட்சான்னு கூட நினச்சிக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த ஆத்மாக்கள், அதாவது புருஷார்த்தத்தில் உங்களோட கீழே இருக்கிற ஆத்மாக்கள் உங்களையும் கீழே இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த நண்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை மூடவே வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஒரு நண்டு மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நண்டு கீழே இருக்கும்ல, அது இழுத்து விட்டுரும். இவங்க எப்படி மேலே போகலாம், நம்ம இனத்தை சார்ந்தவங்கள தானே இருந்தாங்க, இது வெளியில் போயிடக்கூடாதுன்னு. அது ஒரு ஃபாரினர் கேட்டாங்க, ஃபாரினர்ஸோட நண்டுலாம் மூடி இருக்கும் பாக்ஸ், ஆனால் இந்தியன் இந்த பாரதவாசிகளது நண்டு ஏன் பாக்ஸ் மூடவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, அது மூட வேண்டிய அவசியமே இல்லைங்க, இது நாங்கள் வெளியில் யாரும் போக மாட்டாங்க, அது லெக் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நண்டு இழுத்து விட்டுருமா கீழே. அதனால் உண்மையில் வெளியில் எந்த நண்டுமே வெளியிலே வரல, அப்படியே இருக்குது. காரணம் யார் வெளியில் போகிறாங்களோ அது இன்னொரு நண்டு இழுத்து விட்டுருது. அது மாதிரி தமோ பிரதான முயற்சியாளர்கள்னால் பாடி கான்ஷியஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க சோல் கான்ஷியஸ்க்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பொறுத்துக்கவே முடியாது. என்ன பண்ணிடுவாங்க, இழுத்து விட்டுருவாங்க பாடி கான்ஷியஸ்க்கு. அப்போ என்ன ஆகும், 10ஓட 11 இருக்க வேண்டியது தான். அப்போ ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படாது. ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படணும்னா இதுலேருந்து கூட நம்ம விடுபடணும். இது கூட எனக்கு டெஸ்ட் பேப்பர்னு நினைக்கணும், சரிங்களா? அந்த டெஸ்ட் பேப்பர்னு நினச்சிட்டு இதுலேருந்து கூட கிராஸ் பண்ணி வெளியில் வந்தால் தான் சோல் கான்ஷியஸ் ஆக முடியும்.
हर आत्मा के प्रति सेवा अर्थार्थ कल्याण का संकल्प व भावना उत्पन्न हो. உங்களை பிடிச்சு இழுக்கிறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டிங்கன்னா விட்டுருவாங்க. மனசால நினைக்கணும், சுப பாவனையோட நினைக்கணும். பாபா இந்த ஆத்மாவுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துரு, இந்த ஆத்மாவுக்கு குஷியை கொடு, அமைதியை கொடு. அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் யோகா பண்ணுங்க பாபாகிட்ட. அவங்க உங்கள் புருஷார்த்தத்தில் தடையாக இருக்க மாட்டாங்க. இங்கே வெளி உலகத்துலலாம் எதிரிகளை ஆயுதங்கள் கொண்டு தான் தாக்குவாங்க. இங்கே எதிரிகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கணுன்னா சுப பாவனை தான் ஒரு சரியான ஆயுதம்னு பாபா சொல்கிறாரு. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, அவங்க உங்களை விட்டுருவாங்க. உங்களோட புருஷார்த்தத்தில் தடையாக இருக்க மாட்டாங்க. யார் தடையாக இருக்கிறாங்களோ பாபா இந்த ஆத்மாவை நல்லா வச்சுக்கோ, சந்தோஷமாக வச்சுக்கோன்னு நினச்சி பாருங்க. அவங்க உங்களோட முயற்சியில் தலையிட மாட்டாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க. यही है आत्मिक दृष्टि और वृत्ति बनने का अभ्यास. அதனால் இந்த ஒரு பயிற்சியினால் ஆத்மீக உள்ளுணர்வும் வரும், பார்வையும் வரும். மற்றவங்களே ஆத்மாவாக பார்ப்பீங்க, மன்னிச்சிடுவீங்க. அப்போ தான் சுப பாவனை வைக்க முடியும். அதனால் யார் டெஸ்ட் பேப்பராக வந்தால் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேக் போனாக பாபாவே இருக்கிறாரு. आप सबका पहला पहला व्रत है ஆத்மாபிமானி बनने का. உங்களுடைய முதல்ல உள்ள நுழையும் போதே பாபா ஆத்மான்னு சொல்லிட்டாரு. இந்த விரதத்தை இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விரதம். சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம், வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விரதம். ஒவ்வொரு நாளும் ஒரு கடவுளுக்காக விரதம் இருப்பாங்க. கடைசியில் அவங்க எப்போ தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல, அது வேற விஷயம். ஆனால் இப்போ பாபா நம்மளுக்கு சாப்பாட்டு லெவலில் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது உடலுக்காக கொடுக்குற ஃபுட்டுக்கு இவ்வளோ விரதம் இருக்கிறீங்களே, ஆத்மாவுக்கு ஒரு ஃபுட்டு இருக்குல்ல, எண்ணங்கள், அதில் விரதம் இருங்கன்னு பாபா சொல்கிறார். அது என்ன விரதம்னா தன்னை ஆத்மானு உணர்றது. சரீரம் அப்படின்னு நினைக்கிறத தியாகம் பண்ணிட்டு நான் ஒரு ஆத்மா பயிற்சி பண்ணுறது தான் நம்ம செய்யக்கூடிய விரதம். ஆத்மா அபிமானியாக இருக்கிறது தான் மிகப்பெரிய விரதம், முதல் விரதம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அமிர்த வேலை செக்கரும், காலையில் அமிர்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஒரு ஆத்மான்ற பயிற்சியை விடியற் காலையில் முதல்ல ஆரம்பம் செய்யுங்க. तो पहला व्रत लिया है और उसी प्रमाण चलते हैं. இப்போ நாம் எடுத்துக்கொண்ட முதல் விரதம் என்னை ஒரு ஆத்மா என உணர்வது. அதுக்கப்புறம் இந்த விரதப்படி நான் நடக்க வேண்டும். देह को देखते भी आत्मा को देखो तो விருத்தி சஞ்சல் हो नहीं सकती. இப்போ நான் சோல் கான்ஷியஸ் விரதம் பக்காவாக, சிலர் மௌன விரதம்லாம் இருப்பாங்களே, அது மாதிரி நான் ஆத்மா உணர்வில் இருக்கிறதுக்காக விரதம் இருக்கிறேன். இது நம்ம மனசில் இருக்க வேண்டிய விரதம். இப்படி இருந்து பயிற்சி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு விருத்தி சஞ்சலமே ஆகாத. விருத்தி செய் வாயு மண்டல் பந்தாக. அதுக்கப்புறம் நம்மளுடைய உள் உணர்விலிருந்து வைப்ரேஷன் வருது. அந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள் நம்மளை சுற்றி ஒரு வாயு மண்டலத்தை கிரியேட் பண்ணுது. வாயு மண்டலத்தில் அது பரவுது. यदि आपकी वृत्ति श्रेष्ठ है तो वृत्ति के अभ्यास से वायुमंडल को शुद्ध बना सकते हो. அதனால் ஒருவேளை உங்களுடைய உள் உணர்வு சிரேஷ்டமாக இருந்தது, நல்ல உணர்வு உங்களுக்குள்ள அந்த ஆத்மா உணர்வு இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் உங்களை சுற்றி ஆத்மீக ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். வாயு மண்டலம், நீங்கள் போகிற இடம்லாம் அந்த சோல் கான்ஷியஸ் இருக்கும். விருத்தி के आधार से वायुमंडल को शुद्ध बना सकते हो. இன்னைக்கு பாபா நம்மளுக்கு மிகப்பெரிய ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற வாயுமண்டலம் பாடி கான்ஷியஸ், நாம் சோல் கான்ஷியஸை வாயுமண்டலத்தில் பரப்பணும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த சேவை பண்ணணும். இது மனசா சேவா. आत्मिक दृष्टि और वृत्ति बनाने से दिव्य गुणों का आकर्षण अर्थात एसेंस और आत्मिक स्वरूप स्वतः दिखाई देगा. நம்ம ஆன்மீக உள்ள உணர்வில் இருக்கிறோம்,
இந்த பயிற்சி பக்காவாக இருந்தது அப்படின்னா சோல் கான்ஷியஸில் இருக்கும் பொழுது தெய்வீக குணங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அப்போ உங்களை சுற்றி ஒரு ஓரா ஃபார்ம் ஆகும். அது ஒரு ஆன்மீக அட்ராக்ஷன் கொடுக்குறா போல் ஒரு ஓரா. அது ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன? விருத்தியிலிருந்து தான் அந்த ஓராவே உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணும். அந்த மாதிரி பாபாவே ப்ரொடெக்ஷன் பண்ணுவார். இருந்தாலும் நம்மளுடைய இந்த ஆத்மீக உணர்வு கூட ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான சாதனமாக இருக்கு. तो रूहानी राहत में रहने के लिए रूह की विस्मृति और रूह की ஸ்மிருதி ரஹே. அதனால நாம் ஆன்மீக சக்தியை நாம் அனுபவம் செய்யணும்னா இந்த ஆத்மா உணர்வில் நாம் நிலச்சி இருக்கணும். நம்மளுடைய நினைவுகளால் ஆத்மா உணர்வில் இருக்கணும். தேக உணர்வை மறக்க வேண்டும். எஹி ஹே மகான் புருஷாரத். அதனால் இந்த ஒரு முயற்சி தான் மிகப்பெரிய மகான் புருஷாரத்தம் அப்படின்னு சொல்லலாம். इसलिए ऐसा अनुभव करो जैसे शरीर एक बॉक्स है, उसके अंदर आत्मा रूपी जो हीरा है उससे ही मेरा संबंध और स्नेह है. அதனால் இந்த மாதிரி ஒரு புருஷார்த்தம் பண்ணுங்க. இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் அந்த வைரம் இருக்குது. எது? ஆத்மா அப்படிங்கிற வைரம் இருக்குது. என்னுடைய கனெக்ஷன் வைரத்தோட தான். பாக்ஸோருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. பாக்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் என்னுடைய கனெக்ஷன் வைரத்தோட தான் இருக்குது. நான் வைரத்தோட பேசிகிட்டு இருக்கிறேன், அதாவது நான் ஆத்மாவோட பேசிகிட்டு இருக்கிறேன், ஆத்மாவை பார்க்குறேன். இப்படி நாம் பயிற்சி பண்ணும் பொழுது நாமும் வைரமாக மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஆத்மான்னு பயிற்சி பண்ணுறதும் ஒரு பக்கம் இருக்குது, மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்க்குறதும் தன்னை ஆத்மா உணர்வில் கொண்டு வரக்கூடிய முயற்சி தான். जैसे ब्रह्मा कुमार कुमारी कहने से ब्रह्मा बाप व ब्रह्मा कुमारीपन का स्मृति स्वरूप में रहता है. இப்போ நாம் பிரம்மா குமாரி இனிஷியலே பீக்கன் தான் போடுறோம். அப்போ நம்மளுக்கு பிரம்மா பாபா மற்றும் எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. ऐसे शिव वंशी होने के नाते अपना आत्मिक स्वरूप अर्थात निराकारी स्वरूप स्मृति में रहे. பிரம்மா குமாரினா பிராமன் வாழ்க்கை ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மீக ஸ்வரூபத்தில் நினைவில் நம்ம நிலச்சி இருக்கும் பொழுது சிவவம்சி அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கும். स्वयं को निराकार आत्मा समझकर आत्माओं से बात करो. இப்போ சிவபாபா கூட நம்மளை ஆத்மான்னு பார்த்து தானே பேசுகிறாரு. அவர் தேகத்தை பார்க்குறதே இல்லை. அதே மாதிரி நாம் கூட சிவவம்சி அப்படின்னா நானும் ஆத்மா அப்படின்ற உள் உணர்வில் இருக்கணும். மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்த்து பேச வேண்டும். स्वयं को निराकार आत्मा समझकर आत्माओं से बात करो. இப்போ ஸ்வயம் நான் நிராகாரமான ஆத்மா என உணர்ந்து கொண்டு ஆத்மாக்களிடம் பேச வேண்டும். मस्तक के बीच चमकता हुआ सितारा ही दिखाई दे. நம்ம கண்ணுக்கு உடலே தெரியக்கூடாது. எப்படி அந்த ஹெட்லைட் மட்டும் தெரியும்ல, காரா லாரியான்னு கூட தெரியாது. அது மாதிரி மனுஷங்க உடல் எப்படி வேணால் இருக்கட்டும், நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியணும்னா ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும். ஆத்மா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதுக்கு ஆத்மீக உள் உணர்வு இருக்கணும். ஆத்மீக உள் உணர்வு இருந்தால் நம்மளுடைய பார்வையில் மற்றவங்க ஆத்மாவாக தான் தெரிவாங்க. மஸ்தக்கே பீச்சு சமக்தா ஹுவா ஆத்மா ஹி திகாயி தே. அவ்வளோ பயிற்சி இருக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 பேரை 10,000 பேர் கூட சந்திக்கலாம். ஆனாலும் இவங்க ஒரு ஆத்மா, யாரை பார்த்தாலும் இவங்க ஒரு ஆத்மா, அந்த எண்ணத்தோட பார்க்கணும் அப்படின்னு பயிற்சி பண்ண சொல்கிறார். जब ये पहला पार्ट कंप्लीट हो तब बाप समान सर्व आत्माओं को साक्षात्कार कराने के निमित्त बन सकेंगे. எப்போ இந்த முதல் பாடம் கம்ப்ளீட் ஆகுதோ
அப்பதான் நம்மளால மற்றவங்களையும் ஆத்மாவா பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நான் ஆத்மான்னு புரிஞ்சாதானே மற்றவங்கள ஆத்மாவா பார்க்க முடியும். அதனால ஃபஸ்ட்டு பாடத்தில் அதிகமான பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றார். एक रस स्थिति के तख्त पर स्थित रहने के लिए अकाल तख्त नशीन बनो. சதா பாபாவோட அன்புல மூழ்கி இருக்கணுமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அகால் தக்த் அப்படின்னா ஆத்ம உணர்வுல நிலைச்சி இருக்கணும். अपने इस ब्रिकुटी के तख्त पर अकाल मूर्त बन स्थित हो जाओ तो एक रस स्थिति के तख्त पर और बाप दादा के दिल तख्त पर विराजमान हो सकेंगे. எப்போ நான் நெற்றியில் இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்ற அந்த ஆத்மீக ஸ்வரூபத்தில் அக்கால் தக்தில் நிலைச்சி இருக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாபா தன்னுடைய இதய சிம்மாசனத்தில் இடம் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் ஆத்மான்ற நெற்றியில் 2 புருவத்துக்கும் மத்தியில் நான் நிலைச்சி இருக்கும் பொழுது பாபாவுடைய இதய சிம்மாசனம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்குது. इस पर विराजमान रहेंगे तो बाप समान निराकारी और निर्विकारी स्टेज स्वतः बन सकते हैं. அதனால் நாம் முதல் ஸ்டெப்பு ஆத்மா அக்கால் தக்து, செகண்ட் ஸ்டெப்பு பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் இருப்போம். இது ஃபாலோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னா பாபாவுக்கு சமமாக நிராகாரி மற்றும் நிர்விகாரியாக மாற முடியும். किसी के साथ भी संपर्क में आते बातचीत करते मस्तक के बीच मणि को देखो. இப்போ நீங்கள் யாரோட கனெக்ஷனில் வந்தாலும் சரி, அவங்க பிகேவாக இருக்கலாம், நான் பிகேவாக கூட இருக்கலாம், ரொம்ப பெரிய ஆளாகவும் இருக்கலாம், சாதாரண மனுஷனாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு என்னவா தெரியணும்? நாம் யாரை பார்க்கணும்? ஆத்மாவை தான் பார்க்கணும். எப்படிப்பட்ட பொசிஷனில் இருந்தாலும் அவங்க ஒரு ஆத்மா அப்படின்ற எண்ணத்தோடு அவங்களை பார்க்க வேண்டும். மஸ்தக்கி மணிக்கே பஜாய் ஷரீர் ரூபி சாம்புக்கோ நஹி தேக்கோ. அந்த காலத்துலலாம் இந்த நாகமணி அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு தேடுறாங்க. இப்போ கூட தேடுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த நாகம் 100 வருஷம் தன்னுடைய விஷத்தை கக்காமல் அப்படியே சேர்த்து வச்சுருந்தா அதுக்கு 100 வயசு ஆகும் பொழுது அந்த நாகமணி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். விஷமே மணியாக மாறி இருக்கும். அந்த மணியை கக்கும் நைட் நேரத்தில். வயசான காலத்தில் அந்த வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தில் தான் அது இறை தேடும் அந்த நாகம். அந்த நாகமணி யார் வீட்டில் இருக்கோ அவங்களுக்கு ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இருக்கும். பணம் கொட்டும், செல்வ செழிப்போடு இருப்பாங்க. மனசா சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு எந்த சாஸ்திரத்தில் யார் எழுதி வச்சாங்கன்னு தெரியல. அந்த நாகமணியை போய் தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாபா சொல்கிறாரு, யாரோடைய மனசில் இந்த விகாரங்கள் அப்படின்றத கர்மேந்திரியங்கள் மூலமாக வெளிப்படுத்தாமல் சோல் கான்ஷியஸ் பயிற்சி பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க என்னவா மாறிடும்னா நாகமணியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா உணர்வு. இந்த நாகமணியாக இருக்கிறோம் அப்படின்னா யார் சோல் கான்ஷியஸில் பர்மனெண்ட்டாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் இது 3ம் நிறைஞ்சி இருக்கும். அவங்க மற்றவங்களையும் அப்படி தான் பார்ப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாரு. ப்ராக்டிக்கல் விஷயம் இதுதான். தன்னை ஆத்மான்னு உணரும் பொழுது நாகமணி. ஆத்மான்றது மறந்தோம்னா நாகப்பாம்பு. நாம் என்னவா இருக்கணும்? நாகமணியா இல்லை நாகப்பாம்பா? அது பார்த்துக்க சொல்கிறார். மஸ்தக்கி மணிக்கே பஜாய் ஷரீர் ரூபி சாம்புக்கோ நெய் தேக்கோ. அதே போல் மற்றவர்கள் கூட நெத்தியை பார்த்தீங்கன்னா நாகமணியை பார்க்குறீங்க, உடம்பை பார்க்குறீங்கன்னா நாகப்பாம்பை பார்க்குறீங்க. எதை பார்க்கணும்? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சதா ये ஸ்லோகன் याद रखो,
वा स्मृति में रखो कि देह को देखना அர்த்தார்த்து புரா தேக்னா. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேகத்தை பார்க்குறோன்னா கெட்டதை பார்க்குறோன்னு அர்த்தம். देहदारी के प्रति सोचना व संकल्प करना ये बुरा है. அதே போல தேகதாரி பற்றி பாடி கான்ஷியஸோட யோசிக்கிறது இது கூட தவறு தான். बुरा ना देखो, बुरा ना सोचो तो आत्मिक दृष्टि वृत्ति स्वतः बन जाएगी. பாபா சொல்லுவார்ல, ஈவில் அதாவது கெட்டதை பார்க்காதீங்க, கெட்டதை கேட்காதீங்க, கெட்டதை பேசாதீங்க அப்படின்னு அர்த்தம். பாடி கான்ஷியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசாதீங்க, பாடி கான்ஷியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்காதீங்க, பாடியாக மற்றவங்கள பார்க்காதீங்க. இதெல்லாம் ஈவில் விஷயம். तो आत्मिक दृष्टि विरुத்தி स्वतः बन जाएगी. அதனால கெட்டதை பார்க்கறத விட்டுட்டாலே ஆத்மா அப்படின்றது மற்றவங்கள ஆத்மாவை பார்க்க பார்க்க நான் ஒரு ஆத்மான்றது பக்கா ஆயிடும். सदा शरीर को देखते रूह अर्थार्थ आत्मा को देखने की पाட்டு பக்கா करो. அதனால நம்ம கண்ணுக்கு சரீரம் தான் தெரியும், இருந்தாலும் இவங்க ஒரு ஆத்மா. இந்த பயிற்சியை பக்கா பண்ணுங்க. रूह को देखो और रूहों के मालिक के साथ रूहान करो. ஆத்மாவை பாருங்க, ஆத்மாவுடைய தலைவன் இறைவன், அவரோட பேசுங்க. குலாப் பன் ஜாயேங்கே. அப்போ நீங்கள் ஒரு அழகான ரோஜா மலராக மாறிடுவீங்க, மனசு மலர் போல மாறிடும். कभी अपने को बाप के नूरे रतन आत्मा अर्थात नयनों में समाये हुए आत्मा श्रेष्ठ बिंदु महसूस करो. कभी अपने को मस्तक पर चमकने वाला मस्तक मणि चमकता हुआ सितारा महसूस करो. சில சமயங்களில் நான் பாபாவுடைய கண்ணின் மணியாக இருக்கேன், இது ஒரு சோமான். சில நேரங்களில் பாபாவுடைய நெற்றி மணியாக இருக்கேன், இது ஒரு சோமான். இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. ये महसूसता ही बाप समान बना देगी. इससे देहिक दृष्टि और वृत्ति समाप्त हो जाएंगे. அதனால் நானும் ஆத்மா, மற்றவர்களும் ஆத்மா, நான் பாபாவுடைய நெற்றி மணி கண்ணின் மணியாக இருக்கேன் அப்படின்ற ஸ்வமானில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தேக உணர்விலிருந்து நம்ம விடுபட்டு சோல் கான்ஷியஸில் அவசியம் இருக்க முடியும். இப்போ அதுக்காக இப்போ நாம் ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணலாம். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் ஆத்மாவாகிய எனக்கு ஆலயம் ஆகும். இந்த உடல் எனும் ஆலயத்தில் நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஆத்மாவாகிய நான் ஜொலித்து கொண்டு இருக்கின்றேன். நான் ஆத்மா. இந்த கண்கள் மூலமாக மற்றவர்களை பார்க்கின்றேன். ஆத்ம உணர்வில் நான் நிறைந்து இருக்கும் பொழுது மற்றவர்களும் ஆத்மாவாகத்தான் தென்படுகின்றார்கள். மேலும் ஆத்மீக சொரூபத்தில் ஆத்தம் அபிமானி நிலையில்
நிலைத்து இருக்கும் பொழுது என்னுடைய தெய்வீக குணங்கள் பார்வை, வார்த்தைகள் மற்றும் செயலில் வெளிப்படுகின்றது. என்னை நான் ஆத்மா என உணர்ந்து மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவின் விசேஷ தன்மைகளை என்னால் பார்க்க முடிகின்றது. முதல் விஷயம், ஆத்மீக உணர்விலிருந்து மற்றவர்களை ஆத்மாவாக பார்ப்பது. இரண்டாவது, என்னுடைய நற்குணங்களை பார்க்க வேண்டும் மற்றும் மற்றவர்களுடைய விசேஷ தன்மைகளை பார்ப்பது. என்னுடைய பார்வையில் முதல் பரிவர்த்தனை கொண்டு வருகின்றேன். நான் கேட்கக்கூடிய விஷயங்கள், எந்த விஷயங்களை கேட்பதால் ஆத்ம உணர்வு ஏற்படுகின்றதோ அந்த விஷயங்களை மட்டுமே கேட்கின்றேன். மேலும் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களையும் ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் இந்த உடல் வேறு, நான் ஆத்மா வேறு, அந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து கைகள் மூலமாக காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றேன். மேலும் ஆத்ம உணர்வில் இருந்து நான் நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் கர்ம இந்திரியங்களை இயக்கும் பொழுது ஆத்மீக உள் உணர்வில் நிலைத்திருந்து இயக்கும் பொழுது அவசியம் கர்மேந்திரிய ஜீத், கர்ம இந்திரியங்களை என்னால் அவசியம் வெற்றி அடைய முடியும். பிரம்மா பாபா இதற்கான பயிற்சியை தான் செய்தார். தற்பொழுது நான் இந்த ஸ்தூல உடலிலிருந்து விடுபட்டு சூக்ஷ்ம சரீரம் மூலமாக பறந்து செல்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து விண்ணில் பறந்து செல்கின்றேன். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். இந்த சூக்ஷ்ம உலகத்துல பிரம்மா பாபா வீற்றிருக்கின்றார். நான் ஆத்மா பிரம்மா பாபாவிற்கு
அருகாமையில் செல்கின்றேன். பிரம்மா பாபா தன்னுடைய 33 வருட புருஷார்த்தம் செய்த வாழ்க்கையில் முதல் நாள்ல இருந்து ஆரம்பித்து கடைசி நாள் வரை இந்த ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியையே செய்து கொண்டிருந்தார். நான் ஆத்மா, ஒரு மகான் புருஷார்த்தி, தபஸ்வி பிரம்மா பாபாவிற்கு அருகாமையில் செல்கின்றேன். பிரம்மா பாபாவிடம் இருந்து திருஷ்டியை பெற்று கொண்டு இருக்கின்றேன். பிரம்மா பாபாவுடைய திருஷ்டியின் மூலமாக ஆத்மீக உள் உணர்வு எனக்குள் அதிகரிப்பதை என்னால் உணர முடிகின்றது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்தாலும் என்னை நான் ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றேன். ஆரம்ப காலகட்டத்தில் பிரம்மா பாபா கூட ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதற்காக டைரியில நான் ஒரு ஆத்மா, யசோதா ஒரு ஆத்மா, நாராயண் ஒரு ஆத்மா, தன்னுடைய நெருங்கிய சொந்தங்கள் மற்றும் தன்னையும் ஆத்மாவாக எழுதி பழகினார். தினமும் இரவு படுக்கும் முன்பாக ஆத்மா ராஜாவாக வீற்றிருந்து 5 கர்ம இந்திரியங்களையும் 3 ஞான இந்திரியங்களையும் அழைத்து தர்பார் நடத்தினார். அனைத்து இந்திரியங்களும் தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தியதா? என்னுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நடந்ததா என்று தினமும் சோதனை செய்தார். மேலும் இந்த ஆத்மா உணர்வில் இருக்கக்கூடிய பயிற்சியை தான் அந்த காலத்தில் 14 வருடங்கள் நம்ம தாதிகள் எல்லாருமே பயிற்சி செய்தார்கள். எந்த அளவிற்கு ஆத்மா உணர்வில் நிலைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு உள்ளமானது பரிசுத்தம் அடைகின்றது. மேலும் சிவ தந்தையுடன் நிரந்தரமான கனெக்ஷன் கிடைக்கின்றது. இந்த தபஸ்வி வாழ்க்கைக்கு ஆதாரமே ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதுதான்.
இன்றைய இந்த ஆத்மீக திருஷ்டி மற்றும் ஆத்மீக உள் உணர்வு எனும் பாடத்தை பிரம்மா பாபா எப்படி பயிற்சி செய்தாரோ அப்படியே நான் செய்வேன் என்று பிரம்மா பாபாவிடம் உறுதி அளிக்கின்றேன். பிரம்மா பாபா என்னுடைய தலையின் மீது அவருடைய வலது கரத்தை வைக்கின்றார். இந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து கூட விடுபட்டு நான் என்னுடைய உண்மையான வீடாக விளங்கும் பரந்தாமத்தை நோக்கி செல்கின்றேன். இந்த வீடானது செம்பொன் நிறமான நிறத்தினால் சூழ்ந்து காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் ஆழ்ந்த அமைதியும் தூய்மையும் இந்த வீட்டில் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த வீட்டில் நுழையும் பொழுதே மனதிற்கு உண்மையான நிம்மதி கிடைக்கின்றது. நான் ஆத்மா மேலும் முன்னேறி செல்கின்றேன். இந்த ஆறாவது தத்துவமாக விளங்கும் பரந்தாமத்தில் கோடிக்கணக்கான ஆத்மாக்களை நான் காண்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். பரந்தாமத்தில் எந்த லேபிளும் இல்லை, ராப்பர்ஸும் இல்லை, பாக்ஸும் இல்லை, வைரங்கள் மட்டுமே இருக்கின்றன. தேகத்தினுடைய தர்மத்தை கடந்த நிலையில் அனைத்து ஆத்மாக்களும் முக்தி அடைந்த நிலையில் இருக்கின்றார்கள். பூலோகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் ஒரு வீட்டை சார்ந்தவர்கள், ஒரு தாய் மக்கள். அனைவரும் சிவ தந்தையின் குழந்தைகள் ஆவார்கள். வேஷம் போடுறதுனால தான், உருவத்தினால, உடலால, இனத்தினால, மொழியினால, மதத்தினால பலவிதமான பிரிவினைகள் இருந்தாலும் ஆத்மா எனும் பொழுது அனைவரும் இறைவனின் குழந்தைகள் ஆவார்கள். அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் ஆவார்கள்.
ஆத்மா என்று என்னை நான் உணரும் பொழுது எனக்குள் அன்பு, கருணை, தெய்வீக குணங்கள் அனைத்தும் வெளிப்படுகின்றனவோ அதே போன்று மற்றவர்களும் ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது அனைவரும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களே. இந்த ஆத்ம ஞானம் இல்லாத வரைக்கும் வைரத்தை வைத்துள்ள பெட்டியையோ அதை சுற்றியுள்ள கவரையோ அல்லது லேபிளையோ பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு வைரம் என்று எப்பொழுது உணர்ந்து கொண்டேனோ அப்பொழுது எனக்குள் தெய்வீக தன்மை வெளிப்படுகின்றதோ அப்பொழுது மற்ற ஆத்மாக்களையும் நான் வைரமாக, ஆத்ம உணர்வு மற்றும் தெய்வீக குணங்கள் நிறைஞ்ச ஆத்மாவாக பார்க்க ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது சிவ தந்தையை நோக்கி அவருக்கு அருகாமையில் செல்கின்றேன். சிவ பாபா, என்னை போன்று ஒளியாக, பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் நிராகாரமாக ஆத்ம உணர்விலேயே நிரந்தரமாக இருக்கின்றார். உண்மையிலேயே நான் நிராகாரமான ஆத்மாதான். தற்காலிகமாக மனித வேஷம் எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் கரையற்ற வைரமாக விளங்கும் உயர்வான ஆத்மா ஆவேன். சிவ தந்தையிடம் தற்பொழுது என்னுடைய மனதில் உள்ள மன பாரங்களையும் கவலைகளையும் இன்னும் நினைவில் இருக்கும் கடந்த கால நினைவுகளையும் வீணான எண்ணங்களையும் சமர்ப்பணம் செய்கின்றேன். சுமை தாங்கியாக வந்துள்ள சிவ தந்தையிடம் அனைத்து சுமைகளையும் மன பாரங்களையும் வீணான எண்ணங்களையும் சம்பூர்ண சமர்ப்பணம் செய்து விடுகின்றேன். நான் முழு நாளும் ஆத்ம உணர்வோடு இருந்து மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்ப்பேன் என்று சிவ தந்தையிடம் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றேன்.
சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான ஒளி கற்றையில தைரியம், தூய்மை, மகிழ்ச்சி, உண்மையான அன்பு, ஆழ்ந்த அமைதி, 3 கால ஞானம் மற்றும் பேரானந்தம் போன்ற அனைத்து தெய்வீக குணங்களையும் அஷ்ட மகா சக்திகளையும் பெற்றுக்கொள்கின்றேன். எந்த இறைவனை அடைவதற்காக ஜென்ம ஜென்மமாக தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த இறைவனை அடைந்துவிட்ட ஒரு மன நிறைவு ஏற்படுகின்றது. எங்கெல்லாம் ஆத்ம உணர்வு இருக்குமோ அங்கெல்லாம் இறை தந்தை அவசியம் இருப்பார். சிவ தந்தையின் நினைவு நிரந்தரமான தபஸ்வியாக மாற்றுகின்றது. மேலும் இந்த ஆத்ம உணர்விலிருந்து பவர் ஹவுஸாக விளங்கும் சிவ தந்தையை நினைவு செய்ய செய்ய ஆத்மா ரூபமான பேட்டரி முழுமையாக சார்ஜ் அடைகின்றது. சிவ தந்தையிடமிருந்து அனைத்து குணங்களையும் சக்திகளையும் பெற்று திருப்தியோடு சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி இறங்கி வருகின்றேன். சூக்ஷ்ம உலகத்தில் பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய உடல்ல பிரவேசம் செய்து பூமியை நோக்கி இறங்கி வருகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் வாழும் அனைத்து ஆத்மாக்களும் தன்னை தேகமாக நினைக்கக்கூடிய காரணத்தினால பலவிதமான துக்கங்கள் மற்றும் அசாந்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாப் தாதாவிடமிருந்து வரக்கூடிய கிரணங்கள் உலகம் முழுவதும் பரவுகின்றன. இவ்வுலகில் வாழும் அனைத்து சகோதர ஆத்மாக்களின் மனபாரங்களை, சுமைகளையும் இறை தந்தை நீக்கிவிடுகின்றார். அனைத்து சகோதர ஆத்மாக்களின் உள்ளம் மிகவும் லேசாக ஆகிவிடுகின்றது. அனைவரும் சுகம் மற்றும் சாந்தியை அனுபவம் செய்கின்றார்கள். மேலும் அனைத்து ஜீவராசிகளும் அமைதி அடைகின்றன. சிவ தந்தையின் கிரணங்கள்
5 தத்துவங்களுக்கும் பரவுகின்றன. நிலப்பரப்பானது மீண்டும் தன்னுடைய சத்தோ பிரதான வல்லமை மிக்க நிலமாக மாறுகின்றது. நீர்நிலைகள் அனைத்தும் சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய தூய்மையின் ஒளிக்கிரணங்களால் சுத்திகரிக்கப்படுகின்றன. அக்னி தத்துவமானது மீண்டும் தன்னுடைய சத்தோ பிரதான நிலையை அடைகின்றது. காற்று மண்டலம் முழுவதும் இறை அன்பு, இறை தந்தையின் உண்மையான இறை அன்பினால் நிரப்பப்படுகின்றது. மேலும் சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய அமைதியின் ஒளிக்கிரணங்கள் ஆகாய தத்துவத்தை ஆழ்ந்த அமைதி நிறைந்ததாக மாற்றுகின்றது. அனைத்து கிரகங்களும் கோள்களும் மனிதர்களுக்கு நன்மை செய்ய தொடங்கி விடுகின்றன. சிவ தந்தையிடமிருந்து விடை பெற்று நான் ஆத்மா இந்த பௌதீக உடலில் வந்து அமருகின்றேன். உடல் முழுவதும் ஒளியால் நிரப்பப்படுகின்றது. நான் முழுமையான ஆரோக்கியமுள்ள உடலை பெற்றிருக்கின்றேன். என்னிடமிருந்து ஆழ்ந்த அமைதியானது அலை அலையாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.